ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमतिं वशं पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिजये वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सतैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्म संसारवन्दनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे ओं नमो विष्णवे प्रभविष्णवे श्रीवैशम्पायन उवाच श्रुत्वा धर्मानशेषेण पावनानि च सर्वशः युधिष्ठिरः पुनरेवाभ्यभाषत युधिष्ठिर उवाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तत्तत्कमर्चन्तः प्राप्य युर्मानवा शुभं को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं च पन्मुख्यते जन्तुर्जन्म संसारबन्धनात् श्री भीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोत्थितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययं ध्यायन् स्तुवं नमस्यं च यजमानस्तमेव च अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिको भवेत् ब्रह्मज्ञं सर्वधर्मज्ञं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवम् एष मे सर्वधर्माणां धर्मोऽधिगतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवैरक्षेन्नरः सदा परमं यो महद्देजः परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यत्परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं तं देवतानां च भूतानां यः पिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिन् च प्रलयं यान्ति पुनरैव युगक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नाम सहस्रं मे शृणु पापभयापहं यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः तानि वक्ष तानि सर्वाणि भूतानि सारी यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः परिगीतानि तानि वक्ष्यामि भूतये नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्यति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் நமஸ்காரம். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படின்ற தொடர் சொற்பொழிவுல நாம் போன வகுப்புல கேசவஹா அப்படின்ற நாமத்தை ஆரம்பிச்சிருந்தோம். கேசவன்ற நாமத்தை வரைக்கும் பார்த்துருந்தோம் நினைக்கிறேன். கேசவன்ற நாமத்தை பார்த்தோம், புருஷோத்தமஹா அப்படின்ற நாமத்தையும் பார்த்துருந்தோம். இன்னைக்கு நான் பார்க்க வேண்டியது 25வது நாமம் சர்வஹா அப்படின்ற நாமம். சர்வஹா அப்படின்னா சர்வம் சொல்றோம் இல்லையா? சர்வஹா எல்லாமே எல்லாமே அவரிடத்தில் இருப்பதனால, எல்லாமே அவருடைய உடலா இருக்கிறதுனால சர்வஹா அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க. சரதி அப்படின்ற தாத்துல இருந்து வருது சர்வஹா. சரதி அப்படின்னா எல்லா இடத்திலையும் பரவி இருக்கார், எல்லா இடத்திலையும் நகர்கிறார் அப்படிங்கிறதுதான் சர்வஹா. ஈஷோபனிஷத் சொல்லுது, பகவான் நகர்வதே கிடையாது, ஆனா நம்மை விட ரொம்ப வேகமா நகர்றார் அப்படின்னு சொல்லி சொல்லுது. என்னது? நகர்வதே கிடையாதுன்னு சொல்லி சொல்றீங்க, அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க? நம்மளை விட ரொம்ப வேகமா நகர்றாருன்னு சொல்லி சொல்றீங்க. என்ன அர்த்தம் இது அப்படின்னா, நான் சொன்னா புரியும் உங்களுக்கு. இப்ப நான் இங்க இருந்து திருப்பதிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நினைச்சேன்னா உடனே போயிட முடியாது. நான் என்ன பண்ணதுக்கு அப்புறம் வண்டியெல்லாம் ஏறி போக வேண்டியது இருக்கு. ஆனா நான் திருப்பதிக்கு போகணும்னு நினைச்ச மாத்திரத்துல திருப்பதியில் ஏற்கனவே பகவான் இருந்துட்டு தான் இருக்கார். நான் எங்க நினைக்கிறேனோ அந்த இடத்துல பகவான் இருந்துட்டு தான் இருக்கார் இல்லையா? அதனால என்னை விட ரொம்ப வேகமா நகரக்கூடியவர் அவர் தான். சொதான் இதுக்கு பேரு சர்வஹா அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒரு அறைக்குள்ளார, இருட்டான அறைக்குள்ளார ஒரு ஒளி எப்படி வேகமா நகருதோ அது போல என்ன பண்ணாரு பகவான்? ரொம்ப வேகமா நகர்றாரு. ஆனா அவருக்கு பேரு சர்வஹா. சர்வம் சமாப்னோசி தத்தோசி சர்வஹா. அர்ஜுனன் சொல்றான் கிருஷ்ணரை, கிருஷ்ணா நீ எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிறதுனால சர்வஹா அப்படின்னு பேர் கொடுத்திருக்காரு. இந்த மொத்த பிரபஞ்சமும் பகவானுடைய சரீரமா இருக்கிறதுனால சர்வஹா.
இந்த உடல் அப்படிங்கிறது ஒரு பிரபஞ்சம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த உடலுக்குள்ள ஆத்மா என்ன பண்ணிருக்கு? உடல் முழுவதும் பரவி இருக்கு இல்லையா? அது போல பகவான் என்ன பண்றாரு? இந்த மொத்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி வியாபித்து இருக்கிறதுனால அவருக்கு பேரு சர்வஹா சொல்லி சொல்றோம். அசதஸ்ச சதஸ்சைவ சர்வஸ்ய பிரபவ அபவயாத் சர்வஸ்ய சர்வதா ஞாத்வா சர்வமேயம் சக்ஷுதே இப்படி மகாபாரதம் எடுத்து காட்டுறாரு. இது 25வது நாமம் பார்த்தோம். அடுத்தது 26வது நாமம் ஷர்வஹா அப்படிங்கிற நாமம். ஷர்வஹா அப்படின்னா சரி, அவர் எல்லாமாகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அந்த பகவான் என்ன பண்றார்? நமக்காக என்ன பண்றார்? வெறும் எல்லாம் இருந்தா மட்டும் போதுமா? ஒருத்தர் சொல்லலாம், நான் தான் உனக்கு அப்பா, நான் தான் உனக்கு அம்மா, நான் தான் உனக்கு ராஜா, நான் தான் உனக்கு குரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது இருந்தா மட்டும் போதுமா? வெறும் பேர் மட்டும் வச்சுக்கிட்டா போதுமா? அதுக்கப்புறம் அவர் ஏதாவது பண்ணணும் இல்லையா? வெறும் பொறுப்பை மட்டும் எடுத்துக்கிட்டா பத்தாது. அந்த பொறுப்புக்கு தகுந்த செயல்பாடுகளும் இருக்கணும். இந்த செயல்பாடுகளை பத்தி சொல்றதுக்கு பேர் தான் ஷர்வஹா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எல்லாமாகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எல்லாமாகவும் இருக்கிறார்னா என்னது? நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றுல இருந்து, நாம் பருகக்கூடிய நீர்ல இருந்து, நாம் உண்ணக்கூடிய உணவுல இருந்து, நாம் செரிக்கக்கூடிய நெருப்புல இருந்து, நாம் பார்க்கக்கூடிய பார்வையிலிருந்து எல்லாமாகவும் பகவான் இருக்கிறார். முதல்ல பகவான் எல்லா இடத்துலயும் பரவி இருந்தான்னு சொல்லி சொன்னார். பரவி இருக்கிறது மட்டும் கிடையாது, நமக்கு தேவையானது எல்லாத்தையும் பூர்த்தி செய்யக்கூடியவரா இருக்காரு. ஆனா அவருக்கு பேரு ஷர்வஹா அப்படிங்கிற அடுத்த நாமத்தை கொடுத்திருக்காரு. 26வது நாமம். 27வது நாமம் ரொம்ப ஆச்சரியமான, ரொம்ப ருச்சிகரமான ஒரு நாமம், சுவாரஸ்யமான ஒரு நாமம். சிவஹா அப்படி பேர் கொடுத்திருக்காரு. சிவா சிவஹா அப்படிங்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வரக்கூடிய சிவனுக்கு உண்டான நாமம் கிடையாது, விஷ்ணுவுக்கு உண்டான நாமம். ஏன்னா இது விஷ்ணு சஹஸ்ரநாமம், சிவ சஹஸ்ரநாமம் கிடையாது. இப்ப ஒரு கேள்வி வரலாம், அது எப்படி சிவனுடைய நாமம் விஷ்ணுவுக்கு பொருத்தமான நாமமா இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி வரலாம். அதனாலதான் இங்க சிவஹா அப்படிங்கிற நாமத்திற்கு விளக்கம் தரதுக்கு முன்னாடியே நமக்கு பராசரப்பட்ட விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு முறை மத்வாச்சாரியார் ஒரு பெரிய சதஸ்ல பேசிட்டு இருக்கார். பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, வேதத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மந்திரத்துக்கும் 2 அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். ஒவ்வொரு மந்திரத்துக்கும் 2 அர்த்தம் இருக்குன்னு சொல்லி சொல்றார். 2 அர்த்தம் இருக்கு அப்படின்னா என்னது? வேதத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு தேவனுக்கும் இன்னொரு ரூபம் இருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம். அதாவது இந்திர அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த உலகத்தை இந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடிய இந்திரன் ஒருத்தன், அதே போல வைகுண்ட லோகத்தில் இருக்கக்கூடிய இந்திரன் ஒருத்தன். பகவானுடைய வைகுண்ட லோகத்துல இந்திரன் இருக்கான், பகவானுடைய வைகுண்ட லோகத்துல அக்னி இருக்கான், பகவானுடைய வைகுண்ட லோகத்துல வாயு இருக்கார், பகவானுடைய வைகுண்ட லோகத்துல யமன் இருக்கார். அவங்க என்ன பண்றாங்கன்னா பகவானுடைய பக்தர்களா இருக்காங்க. அவர்களுடைய மறு உருவம் தான் இந்த உலகத்துல தேவர்களாக வந்துட்டு இருக்காங்க. அப்ப நாம் இந்திரக அப்படின்னு பாராட்டும் பொழுது, இந்திரன் அப்படின்னு வழிபடும் பொழுது, ஒருவன் சாதாரண இந்திரனை நினைச்சு வழிபட்டான் அப்படின்னா, சாதாரண இந்திரன் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்திரன் நினைச்சு வழிபட்டான் அப்படின்னா அவனுக்கு இந்த உலகத்தினுடைய லாபம் கிடைக்கும். ஒருவன் இந்த இந்திர சப்தமானது பகவானை குறிக்கக்கூடியது அப்படின்ற எண்ணத்தோட வழிபட்டான் அப்படின்னா அவனுக்கு ஆன்மீக பலன் கிடைக்கும். ஏன்னா இந்திர அப்படிங்கிற சப்தம் இந்திரியங்களுக்கு அதிபதி அப்படின்ற நம்மளுக்கு பொருளை கொடுக்குது. சோ இந்திரியங்களுக்கு அதிபதி அப்படிங்கிறது யாரு? பகவான் தான் இல்லையா? அப்ப நாம் பகவானையும் என்ன பண்ணலாம்? அந்த நாமத்தினால கூப்பிடலாம். ஒவ்வொரு பேருக்கும் 2 அர்த்தங்கள் இருக்கும். ரூಢி அர்த்தம் ஒண்ணு இருக்கு, வியாவகாரிகம் ஒரு அர்த்தம் இருக்கு. வியாவகாரிகம் அப்படின்னா பொதுவா நாம் உபயோகப்படுத்தக்கூடிய அர்த்தங்கள். இப்ப சிவ அப்படின்ற சப்தம் யாரை குறிக்கும்? சிவபெருமானை தான் குறிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் அதனுடைய உட்பொருளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சிவக அப்படின்ற சப்தம் எதை குறிக்குது அப்படின்னா மங்களத்தை உண்டு பண்ணுபவர் அப்படின்னு ஒரு பொருளை குறிக்குது. அதனால யாரெல்லாம் மங்களத்தை உண்டு பண்றாங்களோ அவங்களுக்கு சிவ சப்தம் பொருந்தும் அப்படிங்கிற ஒரு நியாயம் இருக்கு. இப்ப கமலம் இல்லைன்னா பங்கஜம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. பங்கஜம் அப்படின்னா என்னது? பங்க அப்படின்னா சேரு, ஜம் அப்படின்னா தோன்றுவது. சோ சேற்றிலிருந்து தோன்றுவது பங்கஜம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சேற்றிலிருந்து என்ன தோன்றும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, சேற்றிலிருந்து தாமரை மலரும் இல்லையா? நம்ம குளத்துல இருக்கக்கூடிய சேத்துல இருந்து தாமரை மலரும். அதனால
பொதுவா பங்கஜம் அப்படிங்கிற நாமமானது தாமரை குறிக்கும். அதுவே பங்கஜம் அப்படிங்கிற நாமமானது சேத்துல இருந்து முளைக்கூடிய எதை வேணா குறிக்கலாம். ஒரு தவளையை கூட குறிக்கலாம். தவளை கூட சேத்துல வெளில வரும் இல்லையா? சோ அப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, 2 அர்த்தங்கள் கண்டிப்பா இருக்கு. ஒன்று அந்த வார்த்தையினுடைய உண்மையான பொருள். இன்னொன்று அந்த வார்த்தை யார குறிக்கும் அப்படிங்கிற ஒரு பொருள். இப்படியாக 2 அர்த்தங்களை வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இங்க சொல்லப்பட்ட சிவஹா அப்படின்ற நாமானது யார் ஒருவன் மங்களத்தை வழங்குகிறானோ அவனுக்கு பேரு சிவன் அப்படின்ற பேர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். சோ சிவன்ற சப்தம் இங்க விஷ்ணுவையும் குறிக்கும். ஏன்னா விஷ்ணு என்ன பண்றாரு, மங்களத்தை தருவதனால அவருக்கும் சிவ சப்தம் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இங்க நம்மளுக்கு பராசர பட்டர் ஆரம்பத்திலே சொல்லி கொடுக்கிறார். சரி, இதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் விளக்கமா அதுக்கப்புறம் பார்க்கலாம். சிவஹா அப்படின்னு என்ன பண்றார் அப்படின்னா, அனித்ய அனித்ய நிவர்த்தி இஷ்ட பிராப்தி இப்படின்னு 2 குணங்களை சொல்றார். பகவான் என்ன பண்றார் நமக்கு அப்படின்னா, நம்ம கிட்ட தேவையில்லாத விஷயங்கள் நம்ம கிட்ட இருந்து விளக்குறார், நமக்கு தேவையான விஷயத்த கொடுக்கிறார். இதுதான் பகவான் செய்யக்கூடிய மிக முக்கியமான காரியம். இதனாலதான் நமக்கு பேரு ஷர்வஹா அப்படிங்கிற பேரையும் கொடுத்திருக்காரு. ஸ்ருணாதி ஸ்ருணாதி அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான அமங்கலங்களையும் போக்கக்கூடியவா இருக்காரு. நமக்கு பேரு ஷர்வஹா அப்படின்னு பேர் கொடுத்திருக்காரு. பகவானுக்கு 4 முக்கியமான குணங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. என்னது? அமலன் அப்படின்னு ஒரு குணம் இருக்கு. அதுக்கப்புறம் விமலன் அப்படின்னு ஒரு குணம் இருக்கு. அதுக்கப்புறம் நிமலன் அப்படின்னு ஒரு குணம் இருக்கு. அதுக்கப்புறம் நிர்மலன் அப்படின்னு ஒரு குணம் இருக்கு. இந்த குணம்லாம் எதை குறிக்குது அப்படின்னு கேட்கும்போது முதல்ல அவர் சொல்றாரு, அமலன். அமலன் அப்படின்னா யாரு? அவர் எப்பவுமே தூய்மையா இருக்கக்கூடியவர். அமலம் அப்படின்னா தூய்மையா இருக்கக்கூடியவர். பகவான் அமலன், தூய்மையா இருக்கக்கூடியவர். அதுக்கப்புறம் விமலன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. விமலன்னா யாரு? யார் ஒருவன் பகவானிடம் சரணாகதி செய்யறாங்களோ அவர்களையும் தூய்மைப்படுத்தக்கூடியவரா இருக்காரு. அதனால அவருக்கு பேரு விமலன் அப்படின்னு பேர் கொடுத்திருக்காரு. முதல்ல தான் தூய்மையானவர் அமலன். 2வது தன்னிடம் சரணாகதி பண்றாங்க இல்லையா, அவர்களையும் தூய்மைப்படுத்தக்கூடியவரா இருக்கார். அதனால அவருக்கு பேரு விமலன். சரி, நிமலன் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்திருக்காரு. நிமலன்னா யாரு அப்படின்னா, தன்னிடம் சரணாகதி பண்ணவங்க அப்படின்றது மட்டும் இல்லாம தான் கேட்காமலேயே தானாக முன் இந்த ஜீவாத்மாக்களுடைய அமங்கலத்தை போக்கக்கூடியவரா இருக்காரு. அதனால உங்களுக்கு பேரு நிமலன் பேர் கொடுத்திருக்காரு. இப்ப ஒரு சில குழந்தைகளுக்கு தெரியும், கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகளுக்கு தெரியும், அம்மா எனக்கு குளிப்பாட்டி விடு, எனக்கு உடம்பு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில வளர்ந்த குழந்தைகளுக்கு தெரியும். சின்ன குழந்தையா இருக்கு, அதுக்கு தெரியவே தெரியாது, அதுக்கு பேசவே தெரியல, அதற்கு சக்தி கிடையாது, தன்னை சுத்தப்படுத்திக்கிறது சக்தியும் கிடையாது, நீங்க சுத்தப்படுத்துங்கன்னு சொல்றதுக்கு கூட சக்தி கிடையாது. அந்த அளவுக்கு அது ரொம்ப சின்னதா இருக்கு. அப்ப என்ன பண்ணும், அம்மா தான் என்ன பண்ணும், போய் செக் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அப்பப்ப குழந்தைய கிளீன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அது போல ஒரு சில ஜீவாத்மாக்கள் நல்லா தெரியும், நான் ரொம்ப அசுத்தமா இருக்கேன், என்னை சுத்தப்படுத்து கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ண தெரியும். ஒரு சிலருக்கு அது தெரிய கூட தெரியாது, பக்தியில ரொம்ப ஆரம்ப நிலையில் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க என்ன பண்றாரு, பகவான் தானாக முன் அவர்களையும் சுத்தப்படுத்துறாரு. அதனால உனக்கு பேரு நிமலன் அப்படின்னு பேர் கொடுத்திருக்காரு. இப்ப நம்மள நிறைய பேருக்கு பக்தின்னா என்னன்னு கூட தெரியாம என்ன பண்றோம், நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம். சோ நாம் யாரும் பக்தனை தேடி போல, குருவை தேடி போல. குருவை எல்லாரும் தேடி போகணும் சாஸ்திரம் சொல்லுது, நாம் யாரும் குருவை தேடி போல. என்ன பண்றாங்க, பக்தர்கள் தான் நம்மளை தேடி வராங்க. நம்மளை தேடி கருணையோட நம்மளை என்ன பண்றாங்க, பக்தி சேவையில ஈடுபடுத்துறாங்க, நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க, விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க. சோ அதனால நிமலன் அப்படின்னா தானாக முன் ஜீவாத்மாக்களை இந்த ஜட விஷயத்துல தூக்கி விடுறாங்க இல்லையா, அதனால அவனுக்கு பேரு நிமலன் பேர் கொடுத்திருக்காங்க. சரி, கடைசி பேர் சொல்ற நிர்மலன் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்திருக்கார். நிர்மலன்னா என்னது? சரிப்பா, பகவான் சுத்தமா இருக்கார், பகவானிடம் சரணாகதி பண்ணவங்க எல்லாத்தையும் சுத்தமா வச்சிருக்கார், சரணாகதி பண்ணல அப்படின்னாலும் அந்த ஜீவாத்மாவை சுத்தப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றார். இதெல்லாம் பகவான் ஏன் பண்றார் அப்படின்னு கேட்கும்போது ஒரே ஒரு காரணம் தான், பகவான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு. பகவான் நம்ம ஏன் தெரியுமா சுத்தப்படுத்துறாரு, ஏதோ நம்ம சுத்தப்படுத்துறோம் அப்படின்னா நாம் ஏதோ அவருக்கு உதவி செய்ய போறோம் அப்படின்லாம் கிடையாது. நம்ம சுத்தமா இருந்தோம் அப்படின்னா பகவான் நம்மளை பார்த்து சந்தோஷமா இருக்காரு.
இதுவும் நம்ம பார்க்க முடியும். குழந்தைய நம்ம சுத்தமா குளிப்பாட்டி பவுடர் கிட்டெல்லாம் அடிச்சு விட்டு பொட்டெல்லாம் வச்சு விட்டு படுக்க வச்சோம்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை நல்லா அழகா சிரிக்கும். அந்த குழந்தை சிரிப்பை பார்த்து அம்மா சிரிப்பா. அம்மா ஏன் சிரிக்கிறா அப்படின்ட்டு குழந்தைக்கு தெரியாது. குழந்தை ஏன் சிரிக்கிறா அப்படின்னு அம்மாவுக்கு தெரியும் இல்லையா? அம்மா சிரிக்கிறது குழந்தை பாப்பா. ஆனா குழந்தைக்கு தெரியாது அம்மா ஏன் சிரிக்கிறானே தெரியாது. குழந்தை சிரிச்சிட்டு இருக்கா. ஆனா குழந்தை ஏன் சிரிக்கிறா அப்படின்னு அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். குழந்தை ஏன் சிரிக்கிறா? ஏன்னா குழந்தை இப்ப நல்லா குளிச்சு ஃப்ரெஷ் ஆகி நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா படுத்துட்டு இருக்கு. அந்த குழந்தை சந்தோஷமா இருக்கான்ட்டு அம்மாவுக்கு தெரியும். அந்த குழந்தையினுடைய சந்தோஷத்தை பார்த்து அம்மா சந்தோஷம் இல்லையா? இதுதான் நம்ம இங்க பார்க்கணும். நிர்மலன் அப்படின்னா பகவான் நம்மை சுத்தப்படுத்துறார். ஏன் சுத்தப்படுத்துறார்? நம்ம சுத்தப்படுத்தினா நாம் சந்தோஷமா இருப்போம் அப்படிங்கிறது பகவானுக்கு தெரியும். நம்மை சந்தோஷப்படுத்தி பகவான் சந்தோஷமா இருக்காரு. நம்முடைய சந்தோஷத்துல பகவான் சந்தோஷத்தை பார்க்கிறார். சோ பகவானுக்கு என்னைக்குமே சுயநலம் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளை சந்தோஷப்படுத்திட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நாம பகவானுக்கு சேவை பண்ணி நம்ம பகவானை சந்தோஷப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையில சொல்ல போறோம் அப்படின்னா பகவான் தான் நம்மை சந்தோஷப்படுத்திட்டே இருக்காரு. ஒவ்வொரு க்ஷணம் நமக்கு தேவையானதை கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு 5 நிமிஷம் மூச்சை நிறுத்திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மூச்சை டக்குன்னு நிறுத்திட்டாருன்னு வச்சுக்கோங்க, 5 நிமிஷம் மூச்சே போகவே இல்லை, அவ்வளவுதான். உயிரே போகிற மாதிரியே போயிடும். அந்த சமயத்துல நமக்கு யாரு என்ன கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்லிடும். ஐயையோ, எனக்கு எனக்கு காசு பணம் வேண்டாம், எனக்கு பெரிய பதவியெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒண்ணு வேண்டாம், மூச்சு வந்தா போதும் சார் அப்படின்னு சொல்லிட்டு கப கப கபம்ட்டு என்னடா பண்றது விழுக ஆரம்பிச்சிருவோம். மூச்சு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் ஆயிடும் இல்லையா? அந்த மாதிரிதான் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு என்ன தேவையோ பகவான் கொடுத்துட்டு தான் இருக்கு. நாம் அதை உணர்றதுதான் கிடையாது. நாம நினைச்சிட்டு இருக்கோம் பகவான் எனக்கு என்ன செஞ்சுட்டார், பகவான் எனக்கு என்ன செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு விட்டுட்டு இருக்கோம். அதே அவர் தான் செஞ்சுட்டு இருக்காரு. அது 5 நிமிஷம் நிறுத்தினா தெரியும் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ பகவான் நம்மள பிரதி க்ஷணம் பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கார். நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு 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 பார்த்து அழகு பார்த்து அவர் சந்தோஷப்பட்டு இருக்கார். நம்மளை அழகுபடுத்தி அவர் சந்தோஷப்பட்டு இருக்கார். அதுதான் பகவானுடைய இன்னொரு, அதான் அவருக்கு பேரு நிர்மலன் பேர் கொடுத்திருக்காரு. அதனாலதான் இங்க சர்வகா அப்படின்ற நாமமானது பகவானுக்கு ஒரு பெயராக சொல்லப்படுது. சர்வகா சிவஸ்தானு அப்படின்ற இந்த நாமங்களை பத்தி பேசப்படுறோம். இதுல ஆதிசங்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது சிவனுடைய நாமம் தான். சர்வக அப்படிங்கிறதும் சிவக அப்படிங்கிற நாமமும் சம்பு அப்படிங்கிற நாமம் அடுத்தடுத்து 3 இந்த அடுத்தடுத்த நாமங்கள்லாம் வருது. ஸ்தானு அப்படிங்கிற நாமங்கள்லாம் வருது. இதெல்லாம் உண்மையில சிவனுடைய நாமங்கள் தான். ஆனா அந்த சிவனுக்குள்ளார பரமாத்மாவாக இருந்து அந்த சிவனையும் நடத்தக்கூடிய விஷ்ணுவா இருக்கிறதுனால இந்த நாமமானது விஷ்ணுவை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசங்கரர் சொல்றாங்க. அப்படின்னு என்னது? சிவனுக்குள்ளாரையும் விஷ்ணு தான் இருக்காரா. சிவனுக்குள்ள விஷ்ணு தான் இருந்து என்ன பண்றாரு? பரமாத்மாவாக இருந்து விஷ்ணுவையும் சிவனையும் நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க சிவசப்தம் அப்படிங்கிறது ருத்ரன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சாஸ்திரங்கள்ல சிவன் ஒருத்தர் இருக்காரு, ருத்ரன் ஒருத்தங்க இருக்காங்க. சிவன் அப்படிங்கிறது சிவ தத்துவம், அது வேற. ருத்ரன் அப்படிங்கிறது ஜீவ தத்துவம். நம்மளை போன்ற ஜீவாத்மாக்கள் தான் ருத்ர தத்துவம். 11 ருத்ரர்கள் இருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. சோ ருத்ரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய அழிவு அப்படிங்கிற அந்த ஒரு பொறுப்பு எடுத்திருக்காங்க. இந்த பிரபஞ்சத்தோட அழிவு அப்படிங்கிற பொறுப்பு எடுத்து வச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு சிவசப்தம் பொருந்தாது. அவங்க ருத்ரன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ருத்ரர்கள் நம்மளை போன்ற ஜீவாத்மாக்கள். நமக்கு தகுந்த நாம ருத்ரர்கள் ஆக முடியும், பட் நாம சிவன் ஆக முடியாது. சிவன் அப்படிங்கிறது வேற தத்துவம். சிவன் அப்படிங்கிற சிவ தத்துவம், அது விஷ்ணுவுக்கு அடுத்த தத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சோ ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் பகவான் பரமாத்மாவா இருக்கிறதுனால எந்த தேவனை குறித்தாலும் அந்த பரமாத்மாவையும் குறிக்கும். அப்படிங்கிறதுனால சிவசப்தம் பகவானையும் குறிக்கும், விஷ்ணுவையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆனா உண்மையில சிவசப்தம் சிவனை இல்ல விஷ்ணுவையே நேரடியாக குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பராசர பட்டர் சொல்றேன். சரி, சிவசப்தத்துடைய அர்த்தத்தை பார்க்கலாம். சிவஹா, ஷி அப்படின்ற தாத்துல ஒரு ஷி அப்படின்னா மங்களம். சுப ஆவஹ்ச சிவஹ, சுபத்தை நல்குவதனால் அவனுக்கு பேரு சிவஹ அப்படின்னு பேர் எடுத்திருக்காரு. சமே
கயந்தி யம் நித்யம் சர்வார்த்தான் சர்வகர்மசு சிவ இச்சன் மனுஷானா தஸ்மாது ஈஷா சிவஸ்மிருதா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, பக்தன் வேண்டுவதை பகவான் பூர்த்தி செய்வதனால அவனுக்கு பேரு சிவஹா. மங்களானாம் ச மங்களம், மங்களாத் ஆயத்தனம் ஹரிஹி அப்படின்னா வேதங்கள்ல சப்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. தன்னை சார்ந்தவர்களுக்கு மங்களத்தை உண்டு பண்ணுவதனால் அவனுக்கு பேரு சிவஹா அப்படின்னு சப்தம் கொடுத்திருக்காரு. இதுல நான் சொன்னேன் 2 அர்த்தங்கள் சொன்னேன் இல்லையா, யௌகிகம் ரூಢி அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஒவ்வொரு வார்த்தைக்கும் 2 அர்த்தங்கள் இருக்குன்னு சொல்லி சொன்னேன். ஒன்று யௌகிகம், 2வது ரூಢி அப்படின்னு சொல்றாங்க. யௌகிகம் அப்படின்னா என்னது, ஒரு வார்த்தையினுடைய பொருள், அதாவது மங்களத்தை நல்குபவர்கள் அப்படின்னு அர்த்தம். ரூಢி அப்படின்னா இந்த வார்த்தை இவர் தான் சார் குறிக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்ப இன்னொரு அர்த்தம் சொல்லலாம். நேதாஜி ஒரு பேர் எடுத்துக்கலாமே, நேதாஜின்னு ஒரு பேர் இருக்கு. இப்ப நேதாஜின்ற சப்தம் இதற்கு யௌகிகமான அர்த்தம் என்ன தெரியுமா, நேதாஜி அப்படின்னா தலைவர் அப்படின்னு அர்த்தம், வழி நடத்துபவர் அப்படின்னு அர்த்தம். நேதா அப்படின்னா தலைவர், ஜி அப்படிங்கிறது அவருக்கு மரியாதை கொடுக்கிறது, மோடி ஜி அப்படின்னு சொல்றோம்ல, அது போல நேதாஜி. நேதா அப்படின்னா மக்களை வழிநடத்தக்கூடிய தலைவர் அப்படின்னு அர்த்தம். நேதாஜி அப்படிங்கிறது எந்த தலைவரை வேணா குறிக்கும். இது யௌகிகமான அர்த்தம். இதற்கு ரூಢி அர்த்தம் என்னது, நேதாஜி அப்படிங்கிறது யார வேணா குறிக்கலாம். ஆனா நேதாஜி அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும், நம்மை பொறுத்த வரைக்கும் சுபாஷ் சந்திர போஸ் மட்டும்தான் குறிக்கும் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம். நேதாஜின்னு சொன்னாலும் உங்களுக்கு யார் தான் ஞாபகம் வரும், சுபாஷ் சந்திர போஸ் தான் ஞாபகம். அப்ப நேதாஜி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு 2 அர்த்தம் பார்த்துட்டோம் இல்லையா. ஒன்று யௌகிகமான அர்த்தம் என்னது, தலைவர் வழி நடத்துபவர். 2வது ரூಢியான அர்த்தம் என்னது, சுபாஷ் சந்திர போஸ். ஒரே வார்த்தை ஒரே பெயர் தான், அந்த பெயரானது இப்படியும் பொருள் கொள்ளலாம் இப்படியும் பொருள் கொள்ளலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். அதே போல சிவகா அப்படின்ற சப்தத்தை எடுத்தோம் அப்படின்னா, இந்த சிவகான்ற சப்தமானது யௌகிகமா பார்த்தோம் அப்படின்னா மங்களத்தை நல்குபவர்கள் எல்லாருக்கும் சிவா அப்படின்ற சப்தத்தை பேரை கொடுக்கலாம். ஆனா சிவ சப்தம் அப்படிங்கிற ரூಢி அர்த்தமா சிவபெருமானை குறிக்கும், பார்வதியினுடைய கணவனை குறிக்கும் அப்படின்னு 2 அர்த்தம் இருக்கு. இப்படியாக இருக்கும் பொழுது இந்த சிவசப்தமானது ஒன்று நேரடியாகவே பகவானை குறிக்கும் அப்படின்ட்டு பராசர பட்டர் சொல்றார். ஏன் நேரடியாக பகவானை குறிக்கும் அப்படின்னா, முதல் காரணம் இது மங்களத்தை பகவான் தருவதனால இது நேரடியாக பகவானை குறிக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்றார். 2வது அந்த சிவனுக்குள்ளாரையும் பரமாத்மாவை பகவானா இருக்கிறதுனால நாம் ஒரு உடலுக்கு பேர் வச்சோம் அப்படின்னா அந்த பெயரானது ஆத்மாவையும் குறிக்கும். நடந்து போயிட்டு இருக்காரு, கிருஷ்ணன்ற ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு, நான் கூப்பிடுறேன் ஹே கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிடுறேன், அவர் திரும்பி பார்க்கவே இல்லை. ஹே கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிடுறேன், திரும்பி பார்க்கவே இல்லை. என்னக்கா நான் உங்களை கூப்பிட்டு இருக்க, திரும்பி பார்க்கவே மாட்டேங்கிறீங்க, நீங்க யாரும் கூப்பிட்டீங்க, என் உடம்பு கூப்பிட்டீங்களா என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. என்ன சார் கஷ்டகாலம், இதுக்கு நான் இது கிருஷ்ணா உடம்பு கிருஷ்ணா ஆத்மா நான் கூப்பிட்டு இருக்க முடியும் ஒரு முறை கூப்பிடும் போது. கிருஷ்ணா சொல்லி கூப்பிட்டேன் அப்படின்னா உடலையும் குறிக்கும், அந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவையும் குறிக்கும் அந்த பெயர் ஆனது இல்லையா. அது போல நான் சிவனை சொன்னேன் அப்படின்னா சிவசப்தமானது உடலையும் குறிக்கும், உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவையும் குறிக்கும் அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம். சிவன் சொன்னா அப்படின்னா வெளியில பார்க்கக்கூடிய சங்கரனுடைய ரூபத்தையும் குறிக்கும், அந்த சிவனுக்குள்ள பரமாத்மாவா இருக்கக்கூடிய விஷ்ணுவையும் குறிக்கும் அப்படிங்கிறது ஆதிசங்கருடைய கோட்பாடு. ஆதிசங்கர் இப்படிதான் சொல்ல முயற்சி பண்றார். ஆனா பராசர மட்டம் நேரடியாக சொல்லிட்டாரு, இல்ல சிவசப்தமானது நேரடியாக விஷ்ணுவை தான் குறிக்கும். ஏன்னா அந்த சிவனையே சிவனாக மாற்றியவர் விஷ்ணுதான். சோ ச பிரம்ம ச சிவசேந்திர ஓஷோஸ்திர பரமஸ்வராட் அப்படின்னு வேதம் சொல்லுது. சிவபெருமானை உண்டு பண்ணி உனக்கு பெயர் சிவ அப்படின்னு பெயரை கொடுத்து உன்னுடைய பொறுப்பு இது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் என்ன பண்ணிருக்காரு, சிவனையும் பொறுப்புல வச்சிருக்காரு. அதனால சிவசப்தம் அப்படிங்கிறது உண்மையில விஷ்ணுவை தான் குறிக்கும். ஏன்னா விஷ்ணுவனுடைய ஒரு வியாபாரத்தை, விஷ்ணுவனுடைய ஒரு தொழிலை தான் என்ன இருக்காரு, சிவனுக்கு பிரிச்சு கொடுத்திருக்காரு. உண்மையில விஷ்ணு தான், விஷ்ணுடைய ரூபம் தான், விஷ்ணுடைய தொழில் தான். ஆனா விஷ்ணு எல்லாத்தையும் பண்ண மாட்டார். அவர் என்ன பண்றாரு, சிவ அப்படின்னு ஒரு ரூபத்தை உண்டுபடுத்தி அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்காரு, தன்னுடைய பொறுப்பை அவர் கொடுத்திருக்காரு, தன்னுடைய ரூபத்தை அவர் கொடுத்திருக்காரு. அப்ப விஷ்ணு சப்தம் அப்படிங்கிறது சிவனையும், சிவசப்தம் அப்படிங்கிறது விஷ்ணுவையும் குறிக்கும் அப்படின்றதா உண்மையான அர்த்தத்தை சொல்றாரு.
இப்ப எலான் மஸ்க் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்றாரு? அவர் கீழ நிறைய செக்ரட்டரிஸ், அவர் கீழ நிறைய மேனேஜர்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்காரு, சிஇஓஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்காரு. ஸோ இப்ப நான் வந்து அந்த சிஇஓக்கு ஏதாவது நான் மரியாதை பண்ணேன் அப்படின்னா, அந்த மரியாதை உண்மையில நான் யாருக்கு தான் பண்றேன்? அந்த ஓனருக்கு தான் பண்றேன். எலான் மஸ்க் அப்படின்ற ஓனருக்கு தான் பண்றேன். பட் வெளியில என்ன பண்றாரு? அந்த மரியாதையை இந்த நபர் வாங்கிக்கிறார். பட் உண்மையில நான் யாருக்கு மரியாதை பண்றேன்? அந்த ஓனருக்கு தான் மரியாதை பண்றேன். அதே போலதான் இங்க ஓனர் அப்படிங்கிறது விஷ்ணுவா இருக்கிறதுனால, அவரு கீழ எல்லாரும் செயல்படுறதுனால, சிவசப்தம் அப்படிங்கிறது விஷ்ணுவை தான் குறிக்கும். விஷ்ணுவ ஆ ஆராதனை பண்ணக்கூடிய சப்தம் தான் சிவசப்தம் அப்படிங்கிறத பராசரப்பட்டர் சொல்றார். இப்படியாக இந்த 3 நாமங்கள் நாம் இன்னைக்கு பார்த்த நாமங்கள். சர்வஹ, ஷர்வஹ, சிவஹ, ஸ்தாணுஹு அப்படின்னு இன்னொரு நாமம். சரி. நாமத்தை வந்து பார்க்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமான நாமம் கூட. ஸ்தாணு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸ்தானுனா என்னது? ரொம்ப நிலைப்பாட்டோட உடையவர் அப்படின்னு அர்த்தம். ஸ்த திஷ்டதி அப்படின்ற தாத்துல இருந்து வருது. ஒரு தூணை போல எல்லாத்துக்கும் அடித்தளமா ஆதாரமா இருக்கிறார். அவனுக்கு பேரு ஸ்தானுகு அப்படின்னு பேர் கொடுத்திருக்காரு. ஒரே போல மாற்றம் அடையாம ஒரே போல இருந்து அவருக்கு பேரு ஸ்தானுகு அப்படின்னு பேர் கொடுப்பாங்க. தூண் என்னடா தூண் மாதிரி நிக்கிறான்னு சொல்லி சொல்லுவாங்க இல்ல, அது போல பகவான் என்னைக்கும் மாற்றம் அடையாம ஒரே போல இருப்பாராம். அதனால அவருக்கு பேரு ஸ்தானுகு. எதுல மாற்றம் அடைவது கிடையாது? பக்தர்கள் மேல காட்டக்கூடிய அன்புல மாற்றமே பகவானுக்கு வருவது கிடையாது. ஒரே மாதிரி என்ன பண்றாரு? பகவான் வந்து பக்தர்களுக்கு அவருடைய அருளை கொடுத்து அதனால அவனுக்கு பேரு ஸ்தானகு. இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் அப்படி தாங்கிட்டு இருக்கார். ஒரு தூண் எப்படி மேலக்கூடிய விஷயத்தை தாங்குமோ அது போல என்ன பண்றாரு? ஸ்தானுகு அப்படின்னா எல்லாவற்றையும் தாங்கிட்டு இருக்கனால அவனுக்கு பேரு ஸ்தானுகு. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகான்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? எத்தனை இந்த அகிலாண்டத்தை என்ன பண்றாரு? தன்னுடைய சக்தியினால மட்டுமே, தன்னுடைய ஸ்மரண சக்தியினால மட்டுமே எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்காரு. அதனால அவருக்கு பேரு ஸ்தானுகு. லக்ஷ்மியா சக ரிஷிகேஷா தேவியா காருண்ய ரூபய ரஹ்ய சர்வ சித்தாந்தே வேதாந்தே பிச்ச கீயதே அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்லுது. பகவான் என்ன பண்றாரு? நம்மை பாதுகாக்க வரும் பொழுது லக்ஷ்மியோட சேர்ந்துதான் நம்மளை வந்து பாதுகாக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லுது. சோ பகவான் வந்து எப்பயும் நம்மளை பாதுகாத்துட்டு இருக்கார், எப்பயும் நம்மளை தாங்கிக்கிட்டே இருக்கார். இப்படியாக 3 குணங்கள் நாம் பார்த்தோம். முதல்ல என்ன பார்த்தோம்? சர்வக அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை எடுத்துடுறாரு நம்ம கிட்ட இருந்து சர்வகா. அடுத்தது ஷர்வகா, சிவகா அப்படின்னு பார்த்தோம். சிவகன்னா என்னது? நமக்கு எல்லா மங்களத்தையும் தரக்கூடியவரா இருக்காரு. 3வது ஸ்தானு, நம்மை தாங்கக்கூடியவரா இருக்கார். நம்ம 3 குணங்களை பார்த்திருக்கோம். எந்த 3 குணங்கள்? சர்வகா அப்படின்ற குணத்தினுடைய, சர்வகா அப்படின்ற நாமத்தினுடைய குணங்கள். முதல்ல என்ன பண்ணோம்? சர்வகா அப்படின்னு நாம பார்த்தோம். சர்வகா அப்படின்னா எல்லாமாகவும் இருக்கார் பகவான். சர்வம் அப்படின்னு சொல்லுவோம். சர்வம்னா எல்லாமாகவும் இருக்கார் பகவான். பகவான் எல்லாமாகவும் இருக்கிறார். அப்படி இருந்து என்ன சார் பண்றாரு? அடுத்த நாமம் சர்வகா. நம்மிடம் இருக்கக்கூடிய தேவையில்லாத குணங்களை நீக்கக்கூடியவரா இருக்கார் சர்வகா. முதல்ல சொன்னது ச, இது சர்வகா. சரி, தேவையில்லாத குணங்களை நீக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? சிவகா. நமக்கு தேவையான நல்ல குணங்களை கொடுக்கக்கூடியவரா இருக்காரு சிவகா. சரி, அடுத்தது 3வது குணத்தை என்ன சொல்றாரு? ஸ்தானுகு. நாம் எல்லாரையும் பாதுகாக்கக்கூடியவரா இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்படிப்பட்ட 3 குணங்களை பகவானுக்கு நம்மளுக்கு அபராசப்பட்ட எடுத்து காட்டுறாரு. இதுல ஸ்தானுகு அப்படின்னு நாமத்தை பார்த்துட்டு இருந்தோம். ஸ்தானுகுன்னா பகவான் என்னைக்கு என்ன தெரியுமா நினைக்கிறாரு? நான் பக்தனுக்கு இன்னும் அருள் செய்யவே இல்லையே, நான் பக்தன் இன்னும் சரியா பார்த்துக்கவே இல்லையே, பக்தன் இவ்வளவு பக்தி பண்றானே, நான் பக்தனுக்கு இன்னும் ஒன்னும் செய்யவே இல்லையே, ஒண்ணுமே செய்யவே இல்லையேன்னு நினைச்சுட்டே இருக்காராம். இதுதான் ஸ்தானுகு அப்படின்னு நாமம். கோவிந்தேதி யதா கிராந்தாத் கிருஷ்ணம் மாம் தூரவாசினம் ரிணம் பிரவருத்தம் இவம் மே ஹிருதயான் ந பிரசர்பதி அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதத்துல ஒரு விஷயம் சொல்லப்படுது. பகவான் கிருஷ்ணன் என்ன பண்றார் அப்படின்னா, இந்த உலகத்துல தன்னுடைய லீலைகள்லாம் முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டு இருக்காரு. ஆன்மீக உலகத்துக்கு போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது ரொம்ப சோகமா போயிட்டு இருந்தாரு. அப்ப கேக்குறாங்க, லக்ஷ்மி கேக்குறாங்க, ருக்மிணி கேக்குறாங்க, ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க.
எனக்கு வந்து கடன் பட்டவனா மாறிட்டேன். இந்த இந்த ஊருக்கு வந்து கடன் கடன் பட்டுட்டேன். கடனாளியா மாறிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. கடனாளியா? நீங்களா? நான் தான் லக்ஷ்மி இருக்கனே. நான் எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும் நான் குடுத்துருவேன். இல்ல உன்னாலயும் குடுக்க முடியாது. நீங்க சர்வேஸ்வரன் இல்லையா? நீங்க நினைச்சா என்ன பண்ணலாம்? எத வேணா குடுத்துடலாமே. உங்க இடுப்புல தான் வந்து பெரிய சாவி கொத்தே வச்சிருக்கீங்க. அந்த சாவி கொத்த ஓப்பன் பண்ணீங்கன்னா, ஒவ்வொரு சாவி கொத்த ஓப்பன் பண்ணா ஒவ்வொரு பிரபஞ்சமா வெளில வருமே. நீங்க எந்த பிரபஞ்சத்த வேணா எழுதி குடுத்துடலாமே. உங்ககிட்ட சாவி கொத்து இருக்கே, அத கூட குடுக்கலாம். அதுவும் சாவி கொத்தும் செல்லுபடி ஆகாது. நான் எத குடுத்தாலும் தீரவே தீராது. அப்படி என்ன கடன் பட்டீங்க? யார்கிட்ட கடன் பட்டீங்க? என்ன விஷயம்? சொல்லுங்க அப்படி கேட்கிறாரு. அப்பதான் கிருஷ்ணர் சொல்றாரு, திரௌபதின்னு ஒரு அம்மா இருந்தா. திரௌபதின்னு ஒருத்தி இருந்தா. அந்த பக்தைக்கு நான் கடன் பட்டுட்டேன். அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பக்திக்கு என்ன கடன் பட்டுட்டீங்க? அவங்களுக்கு தான் எல்லாம் பண்ணிட்டீங்களே நீங்க. என்ன பண்ணல நீங்க? அவங்களுக்காக தூதுவனா போனீங்க. அவங்களுக்காக காட்டுக்கு ஓடி ஓடி போய் நின்னு எல்லாம் உதவி பண்ணி வச்சீங்க. அவங்களுக்காக நீங்க ரதம் ஓட்டுனீங்க, தேர் ஓட்டுனீங்க. அவங்களுக்காக குதிரைய மேய்ச்சீங்க. அவங்க குதிரைய ரதத்துல இருக்கக்கூடிய குதிரைய கூட பார்த்துக்கிட்டீங்க. அவங்களுக்காக இரவு முழுவதும் என்ன பண்ணீங்க? வெளியில காவலாளியா, இரவு காவலாளியா இருந்தீங்க. அவங்களுக்கு எல்லா விதமான வகையில நீங்க என்ன பண்ணிட்டீங்க? சேவகம் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேல ஒரு நபர் என்ன பண்ண முடியும்? பொதுவா சுவாமி அப்படின்னு என்ன பண்ணுவாரு? கை கை நீட்டி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. ஆனா நீங்க அப்படி பண்ணல. நீங்க என்ன பண்ணீங்க? இறங்கி இவ்வளவு சேவை பண்ணிருக்கீங்க உங்க பக்தனுக்காக. இதை விட நீங்க என்ன பண்ண முடியும் ஒரு பக்தனுக்கு? அப்படி அவர் அந்த அந்த பக்தன் உங்களுக்கு என்னதான் பண்ணிட்டா? எவ்வளவு பெரிய என்ன என்ன உங்களுக்கு பக்தி பண்ணிட்டா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, கோவிந்தேதி யதாக்ராந்தா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கிருஷ்ணம் மாம் தூரவாசினம். நான் எங்கேயோ தூரமா உட்கார்ந்துட்டு இருந்தேன் இல்லையா? எங்க கையில அவன் இந்திரபிரஸ்தன், அவன் இங்க வந்து ஹஸ்திராபுரத்துல இருந்தா. ஹஸ்திராபுரத்துல அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது, தன்னை சுத்தி தன்னுடைய கணவன்கள் இருக்காங்க, பெரிய பெரிய மந்திரிகள் இருக்காங்க, ரிஷிகள் இருந்தாங்க, ராஜாக்கள் இருந்தாங்க, சக்கரவர்த்திகள் இருந்தாங்க, சாஸ்திரம் தெரிஞ்சவங்க பல பேர் இருந்தாங்க, எத்தனையோ தேவதைகள்லாம் இருந்தாங்க. இத்தனை பேர் பக்கத்துல சுத்தி இருக்காங்க. தனக்கு ஒரு ஆபத்து வரும்போது இவங்க யாரு பேரையும் சொல்லி கூப்பிடவே இல்லை. இவங்க யாரையும் உதவி கூப்பிடவே இல்லை. அவ யாரதான் கூப்பிட்டா? தூரமா எங்கேயோ நான் உட்கார்ந்து இருந்தேன் இல்லையா துவாரகையில, என்ன பேர் சொல்லி கூப்பிட்டா. அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? அவளுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. நான் வந்து காப்பாத்துவேன்ற நம்பிக்கை இருக்கு அவளுக்கு. நான் தூரமா இருந்தாலும் நான் அவ என்னுடைய பேரை சொன்னேன் அப்படின்னா நான் கேட்பேன். நான் கண்டிப்பா வந்து காப்பாத்துவேன்ற நம்பிக்கை இருந்துச்சு. அது எவ்வளவு பெரிய விஷயமா? அஹ் அத்தனை பேர் முன்னாடி, லட்சக்கணக்கான பேர் முன்னாடி ஒரு பெண் வேற ஒரு ஆணுடைய பேரை சொல்றாளே. அங்க அத்தனை ஆண்கள் இருந்தாங்க. தன்னுடைய கணவன்கள் 5 பேர் இருக்காங்க. 5 பேருடைய பேரை விட்டுட்டு, இங்க இருக்கக்கூடிய எல்லா மற்ற சொந்தக்காரங்க பெரியவங்க எல்லாருடைய பேரையும் விட்டுட்டு என்னுடைய பேர் எடுத்தா இல்லையா? அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? அவ்வளவு பெரிய சரணாகதி பண்ணியிருக்காங்க திரௌபதி. ம். எனக்கு இவங்க யாரும் உதவி பண்ண போறது கிடையாது. எனக்கு பகவான் மட்டும்தான் உதவி பண்ணுவார் அப்படின்ற அந்த மனநிலைமை இருக்குல்ல. அந்த மனநிலைமை தான் சரணாகதின்னு சொல்லி சொல்லும். நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே இருந்தும் இவங்க யாரும் நம்மளை உதவி பண்ண முடியாது. எனக்கு பகவான் மட்டும்தான் கதி அப்படின்ற அந்த ஞாபகம் இருக்கு இல்லையா? அதான் சரணாகதின்னு சொல்லி சொல்றேன். அந்த சரணாகதி பண்ணாலே தூரமா எங்கேயோ இருக்கும்போது கோவிந்தா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலே, அந்த கோவிந்தான்ற ஒரே ஒரு நாமத்துக்கு நான் என்ன ஆயிட்டேன்? கடனாளி ஆயிட்டேன்னு சொல்லி சொல்றேன். ஒரு முறை கோவிந்தான்னு சொன்னாலே, அந்த ஒரு முறை கோவிந்தான்னு சொன்னதுக்கே நான் கடனாளி ஆயிட்டேன். என்னால திருப்பி கொடுக்க முடியும். நானும் திருப்பி கொடுக்க முயற்சி பண்றேன். எத்தனையோ அவங்களை சேவை பண்ண முயற்சி பண்றேன். அவங்களுக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் கொடுக்க முயற்சி பண்றேன். என்னால அந்த கடனை அடைக்கவே முடியலைன்னு சொல்லி சொல்றார். சோ பகவான் வந்து கடனாளியா நினைக்கிறார் தன்னை. இதே போலதான் நம்ம சுந்தரகாண்டத்திலேயே பார்க்கலாம். சுந்தரகாண்டத்துல ஹனுமான் போயிட்டு சீதாதேவியை பார்த்துட்டு வரார். வந்து ஓடி வரார். வந்த உடனே பெரிய கும்பல். ஹனுமான், நிலன், நலன், அங்கதன், எல்லாம் ஜாம்பவான் எல்லாம் வந்து சேர்றாங்க. வந்து சேர்ந்தா 1 வருஷத்துக்கு அப்புறம் வந்து சேர்றாங்க. ராமருடைய முகத்துல அவ்வளவு ஆர்வம். என்ன சொல்ல போறாரோ, பதில் என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து உடனே கதை சொல்ல ஆரம்பிக்க கூடாது. நாங்க இங்க இருந்து போனோமா, அங்க போய் ஒரு பர்வத்துல உட்கார்ந்தோமா, அங்க ஒரு சம்பாத்தி அப்படின்னு ஒரு பறவை வந்துச்சா, அப்புறம் அங்க ஒரு இங்க வந்து மலை ஏறினா, இதெல்லாம் கேட்கறதுக்கு பொறுமை கிடையாது அவருக்கு. அங்க பார்த்த உடனே சொல்ல வேண்டிய விஷயம் கண்டேன் சீதை, அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா ராமருக்கு அது மட்டும்தான் தேவை. ரா நேரா வந்தார், ஹனுமான் வந்தார், நேரடியா சொல்லிட்டாரு கண்டேன் சீதைன்னு சொல்லி சொன்னாரு. சீதாமா கொடுத்த ஒரு மோதிரத்தை எடுத்து காட்டுறாரு. கண்கள் எடுத்து ஒத்திக்கிட்டாரு ராமர். சீதையவே அடைஞ்சிட்டது போல அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார்.
சந்தோஷப்பட்டுட்டு ராமர் எந்திரிச்சு நிக்கிறாரு. நின்னு பாக்குறாரு. ஹனுமானுக்கு நான் என்ன கைமாறு பண்றதுன்னு யோசிக்கிறார். ஹனுமானுக்கு நான் என்ன கைமாறு பண்ண முடியும்? இவன் இவன் பிரம்மச்சாரி பையனா இருக்கான். இவனுக்கு நான் என்ன திருப்பி கொடுக்க முடியும்? சரி, இவனுக்கு ஒரு ஒரு பெரிய ராஜாங்கத்தை கொடுத்துடலாமா, ஒரு பெரிய நாட்டை எழுதி கொடுத்துடலாமா அப்படின்னா அதெல்லாம் இவனுக்கு பெருசா பற்றெடுக்க மாதிரி தெரியலையே. சரி, இவனுக்கு யோக சக்திகளை கொடுக்கலாமா, இவன்கிட்ட ஏற்கனவே யோக சக்திகள் தான் இருக்கே, கொடுக்க வேண்டாம். சரி, இவனுக்கு கடைசி பட்சம் ஒரு நல்ல கல்யாணத்தை பண்ணி ஒரு அழகு பார்த்தலாமா அப்படின்னா கல்யாணம் பண்ற மாதிரி தெரியல, நைஷ்டிக பிரம்மச்சாரியா இருக்கு, அதுவும் வேலைக்காக. வைகுண்டத்துக்கு கொடுக்கலாமா அப்படின்னா வைகுண்டத்துக்கு வரமாட்டான்னு சொல்லி சொல்றாரு இவர். எனக்கு வைகுண்டத்துக்கு போக இஷ்டமே கிடையாது, நான் இங்கேயே ராமாயணத்தை ஏற்றுக்குன்னு சொல்லி சொல்றான். அப்போ உனக்கு என்னதான்ப்பா கொடுக்குறது? என்கிட்ட இருக்கக்கூடிய கஜானா பெட்டியே முடிச்சு போயிடுச்சு, இதுக்கு மேல என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு பகவான் கை வச்சுட்டா. சர்வேஸ்வரனே, சர்வசக்திமானே, எல்லாத்தையும் கொடுக்க வல்ல பகவானே என்ன பண்றாரு? என்னால உனக்கு ஒண்ணும் கொடுக்க முடியாது அப்படின்னு கை வச்சுட்டார். சதுருஷம் பிரியம் அப்படின்னு சொல்லி சொல்றார். உனக்கு சமமா நான் எப்படிடா பண்றது, உதவி பண்றது? எப்படி சமம் அப்படின்னா, சீதையை தொலைச்சிட்டு தன்னுடைய மனைவியை தொலைச்சிட்டு எங்க சீத்தை எங்க சீத்தை எங்க சீத்தைன்னு அழுதுட்டு இருக்கக்கூடிய அந்த ராமருக்கு யாராவது சீதையை பத்தி சொல்ல மாட்டாங்களா? யாராவது சீதையை பத்தி சொல்ல மாட்டாங்களா? சீதை உயிரோடு இருக்காளா இல்லையா, சீதையை பத்தி யாராவது பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுது புலம்பிட்டு இருக்கக்கூடிய அந்த ராமருக்கு நான் சீதையை கண்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா? இதை விட பெரிய உதவி யாரும் பண்ண முடியாதா? இப்ப ராமர் இதே போல உதவி பண்ணும் அப்படின்னு என்ன தெரியுமா பண்ணும்? ஹனுமானுக்கு கல்யாணம் நடக்கணும், ஹனுமானுடைய மனைவி யாராவது தூக்கிட்டு போயிடணும். அப்ப ராமர் என்ன பண்ணும்? போய் ஹனுமானுடைய மனைவியை கண்டுபிடிச்சிட்டு உன்னுடைய மனைவியை நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லணும். இது நடக்கவே போறது கிடையாது. அதனால சொல்றாரு, ராமர் சொல்றாரு, உனக்கு நான் ஒன்னும் கைமாறு பண்ண முடியாதப்பான்னு கை விரிச்சிட்டாரு. ஒன்னே ஒண்ணு பண்ண முடியும். எந்திரிச்சாரு, கட்டி பிடிச்சுக்கிட்டாரு ஹனுமான. ஹனுமான் என்ன பண்ணிட்டாரு? அவருக்கு ஆசை இருக்கும் இல்லையா? ஹனுமான் என்ன பண்ணார்? ராமரை மறுபடியும் கட்டி பிடிச்சிட்டாரு. கட்டி பிடிச்சாரு அப்படின்னா பெரிய உடம்பு ஹனுமானுக்கு. ராமர் ஹனுமானுடைய உடம்புக்குள்ள வந்துட்டார், ஹனுமானுடைய ஆளுநத்துக்குள்ள வந்துட்டார். இனிமேல ராமர் வேணா ஹனுமான் விட்டாதான் கிடைக்கும் அப்படி பிடிச்சாரு. அங்க இருக்காம பிடிச்சிட்டாராம். இந்த பக்கம் ராமர் சொல்றாரு, உனக்கு நான் என்ன கைமாறு பண்ண முடியும்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் பார்த்தா அங்க சீதையா தான் அழுகுறா. ஹே ஹனுமன்னு, எனக்கு ராமநாமத்தை சொல்லி எனக்கு தாரக மந்திரமா எனக்கு உயிரை கொடுத்தியே, உனக்கு நான் என்ன கைமாறு பண்ண முடியும்? இந்த பக்கம் லக்ஷ்மி அழுகிறா, நான் உனக்கு என்ன கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நாராயணன் அழுகிறா, நான் உனக்கு என்ன கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு. ரெண்டு பேருமே கொடுக்க முடியாதா? யாருக்கு? குருவுக்கு இல்லையா? சோ இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்ச இந்த குரு தத்துவம் இருக்கு இல்லையா? இந்த குரு தத்துவத்துக்கு யாருமே கைமாறு பண்ண முடியாது, பகவான் உட்பட. அதான் உங்களுக்கு இங்க பார்க்க முடியும். இப்படியாக பகவான் என்னைக்குமே நினைச்சிட்டு இருக்காரா, இப்படி இவன் செய்யறான பக்தி செய்யறான், இவனுக்கு நான் என்ன திரும்பி கொடுக்கறது, என்ன திரும்பி கொடுக்கறது, என்ன திரும்ப கொடுக்கறது, இவனுக்கு என்ன கொடுத்தாலும் போதலையே, என்ன கொடுத்தாலும் போதலையே அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் நினைச்சிட்டே இருப்பார். ஆனா அவனுக்கு பேரு ஸ்தானுகு அப்படின்னு பேர் கொடுத்திருக்காரு. ஆஹ் ஹம் அதுக்கப்புறம் பகவான் இதை மனசுக்குள்ள மட்டும் நினைக்கல, அதை வெளிப்படையாக சொல்றான். நான் கடனாளியா இருந்தேன்னா வெளில சொல்லிக்க மாட்டேன், எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு, நான் இவர்கிட்ட தான் கடன் வாங்கியிருக்கேன்னு சொல்ல மாட்டேன். நான் பகவான் என்ன பண்றாரு, நான் கடனாளியாகவே இருக்கேன், நான் இந்த பக்தனுக்கு கடன் பட்டவன்ட்டு என்ன பண்றாரு, ரொம்ப வெளிப்படையாக சொல்றாரு. இதை விட ஒரு கருணை வாய்ந்த கடவுள் எங்க இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்றாரு. ஹம் அதே போல நாம் நிறைய இடத்துல பாக்குறோம், பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னை பக்தர்களுக்கு அடிமைன்னு சொல்லிக்கிறது நிறைய இடத்துல பெருமைப்படுறார். எத்தனையோ ஆழ்வார்களுடைய நம்ம சரித்திரங்கள்ல பாக்குறோம், பகவான் என்ன பண்றாரு, ஆழ்வார்களுக்கு பேர் கொடுத்துருவார், எம்பெருமானார் அப்படின்லாம் பேர் கொடுத்துருவார். அப்புறம் இவர் பார்த்தோம் அப்படின்னா தாசன் அப்படின்ற பேரை வாங்கிப்பார். எத்தனையோ நம்ம சரித்திரங்களை பார்க்க முடியும். இப்படியாக ஸ்தானுகம் அப்படின்னா தன்னுடைய பக்தன் மேல என்னைக்குமே அன்பு குறையாமல், தன்னுடைய பக்தன் மேல என்னைக்குமே கருணை குறையாமல், இன்னும் கருணை கொடுக்கணும், இன்னும் கருணை கொடுக்கணும், இன்னும் கருணை கொடுக்கணும் அப்படின்ற நினைக்கக்கூடிய அந்த குணம் இருக்கு இல்லையா? அதற்கு பிறகுதான் ஸ்தானுகு அப்படின்னு குணத்தை கொடுக்கிறார், அப்படின்னு நாமத்தோட அர்த்தத்தை கொடுக்கிறார். சரி, நிறுத்திடலாம். நம்ம நாளைக்கு 29வது நாமம் பார்க்கலாம், பூதாதி. ஹரே கிருஷ்ணன். கிருஷ்ணா, யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்ம வீடுகள்ல எல்லாம் நம்ம சின்ன சின்ன விக்கிரகம் வச்சுக்கிறோம், 1 அடி 1.5 அடி அந்த மாதிரி விக்கிரகம் வச்சுக்கிறோம். அதை நம்ம வச்சிருந்தானா டெய்லி நம்ம அபிஷேகம் பண்ணலாமா, இல்ல அதுக்கு பிராண பிரதிஷ்டை பண்ணலாமா, பண்ணினா தான் அபிஷேகம் பண்ணலாமா? இது சின்ன ஒரு டவுட்.
நிறைய விக்கிரகம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போதே அதுவே வந்து நமக்கு ஒரு நெகட்டிவான இம்ப்ரெஷன் தான். ஏன்னா நிறைய விக்கிரகம் வச்சுக்க தேவையில்லை. நீங்க பெரிய பெரிய கோயில்கள்ல பாத்தீங்கன்னாவே ஒரு விக்கிரகம் தான் வச்சு வழிபடுறாங்க. ஸோ கோயில்கள்லயே அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது நம்ம வீட்லயே நிறைய விக்கிரகம் வச்சுக்கணும். So, ஒரு விக்கிரகம் இருந்தா போதும். குறிப்பா விக்கிரகம் அப்படிங்கிறது ஒரு குருவுனால நம்மளுக்கு கிடைக்கணும். ஒரு குரு என்ன பண்ணணும், நமக்கு தீட்சை கொடுத்து ஒரு குரு தான் என்ன பண்ணணும், நீங்க விக்கிரக வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பர்மிஷன் கொடுத்து அந்த குருவனுடைய பர்மிஷனோட நம்ம விக்கிரக வழிபாடு பண்ணோம் அப்படின்னா அப்ப அங்க பகவான் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாரு. சோ நம்முடைய பக்தியினால பகவான் அங்க வர்றது கிடையாது. அந்த குரு என்ன பண்றாரு, பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றாரு, நீங்க தயவு செஞ்சு இந்த விக்கிரகத்தை வந்து இருங்க. இந்த விக்கிரகத்தினால இந்த விக்கிரகத்தின் மூலியமாக என்ன பண்றாங்க, என்னோட சிஷ்யர்கள் உங்களை வழிபடுவாங்க, உங்களுக்கு சேவை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குரு நமக்காக பிரார்த்தனை பண்றாரு அந்த பகவான் கிட்ட. அப்ப என்ன பண்ற பகவான் அந்த விக்கிரகத்துக்குள்ள வந்து உட்காருவார். இப்ப நம்ம திவ்ய தேசம் சொல்றோம்ல, திவ்ய தேசம்னா என்னது, அங்க ஆழ்வார்கள் பாடியதுனால அந்த விக்கிரகத்துல பகவானுடைய சாநித்தியம் இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம். வெறும் நீங்க விக்கிரகத்தை வடிவமைச்சதுனாலயோ கடையில இருந்து வாங்கிட்டு வந்ததுனாலயோ அது விக்கிரகம் ஆயிடாது. அது பகவான் ஆக மாட்டார். அது வெறும் பொம்மையாவே இருக்கலாம். அதை எப்ப ஒரு பக்தன் பக்தியோட வழிபட்டு இதுல வந்து நீங்க இருக்கணும், இந்த விக்கிரகத்துல நீங்க இருந்து என்னோட சிஷ்யனுடைய சேவையை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குரு பிரார்த்தனை பண்றாரோ அப்ப அங்க என்ன பண்றாங்க, அந்த விக்கிரகத்துக்குள்ள பகவான் வரார். நாம் கடையில இருந்து வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் விக்கிரகம் ஆகாது. முதல் விஷயம், குருவனுடைய பர்மிஷனோட விக்கிரகம் வாங்கி வைக்கணும். குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒரு பக்தர்கள், மூத்த பக்தர்களுடைய பர்மிஷனோட நம்ம என்ன பண்ணணும், விக்கிரகம் வாங்கி வைக்கணும். இது விஷயம். இல்ல என்கிட்ட ஆல்ரெடி விக்கிரகம் இருந்துட்டு நான் என்ன பண்றது அப்படின்னா, ஏதாவது ஒரு விக்கிரகத்தை மட்டும் வச்சுக்கோங்க. எல்லா விக்கிரகத்தை வச்சு நீங்க பூஜை பண்ண முடியாது. யாராவது ஒரு விக்கிரகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க பக்தியோட அந்த விக்கிரகத்துக்கு பூஜை பண்ணுங்க. உங்களால என்ன செய்ய முடியுமோ அந்த ஸ்டாண்டர்டை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. வெறும் பூஜை செய்யணும் அப்படிங்கிற ஸ்டாண்டர்டுக்காக, கடமைக்காக நம்ம வந்து தினமும் ஏதோ அபிஷேகம் பண்றோம், இதை பண்றோம், அதை பண்றோம் அப்படிங்கிறத வச்சுக்காதீங்க. நம்மளால என்ன ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ண முடியும், ரொம்ப சிம்பிள் ஸ்டாண்டர்டா இருக்கலாம். எனக்கு வாரத்துக்கு ஒரு முறை தான் வந்து வெறும் தண்ணியினால் அபிஷேகம் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை செய்யுங்க. நான் தொடர்ந்து செய்யணும், விட்டுறாம செய்யணும். என்னால தினமும் தண்ணீரால் அபிஷேகம் பண்ண முடியும், தினமும் தண்ணியால் அபிஷேகம் பண்ண முடியும். என்னால வாரத்துல ஒரு நாள் வந்து பால் ஊற்றி அபிஷேகம் பண்ண முடியும், வாரத்துல ஒரு நாள் பால் ஊற்றுங்க. என்ன பண்ணுங்க, ஸ்டாண்டர்டை கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஒரே நேரத்தில் அதிக ஸ்டாண்டர்டையும் வச்சுக்காதீங்க. அதுக்குதான் நம்மளுக்கு வந்து பக்தர்களுடைய வழிகாட்டுதல் அப்படிங்கிற தேவை. அவங்க வழிகாட்டுதல் என்ன பண்ணுவாங்க, அவங்க நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா இந்த விக்கிரக வழிபாடெல்லாம் ஈடுபடுத்துவாங்க. ஸோ விக்கிரக வழிபாடை காட்டிலும் போட்டோ வச்சு வழிபடுறது ரொம்ப சிறந்தது. விக்கிரகம் அப்படிங்கிறது கொஞ்சம் உயர்ந்த ஸ்தலம் தான், உயர்ந்த தரம் தான். நம்ம அந்த தரத்துல இருந்து செய்ய முடியும் அப்படின்னா பகவானை வழிபடலாம், தினமும் அவருக்கு பூ சமர்ப்பணம் பண்ணலாம், துளசி சமர்ப்பணம் பண்ணலாம், நாம் வீட்டுல சாப்பிடக்கூடிய விஷயத்த கண்டிப்பா பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணலாம். இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணலாம், விக்கிரக வழிபாடை நம்ம உயர்த்திக்கலாம். அதற்கு கண்டிப்பா பக்தர்களுடைய வழிகாட்டுதல் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை. அவங்க வழிகாட்டுதல் எடுத்துக்கிட்டு நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா நீங்க சரியா வழிபடுவீங்க, அபராதம் இல்லாம வழிபடுவீங்க. தேங்க்யூ குருஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம் ஹரே ஹரே. ஓகே, உஷா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. உஷா அம்மா இருக்கீங்களா? நமஸ்தே குருஜி. நமஸ்தே, கேக்குறதா? சொல்லுங்கம்மா. நல்லா நமஸ்தே கேக்குது. குருஜி. இந்த விமலனுக்கு நீங்க வந்து அர்த்தம் சொன்னீங்கன்னா அதை எனக்கு ம். இன்னொருக்கா சொல்லுங்களேன். அது எனக்கு கரெக்டா விமலன் இதாகல. அப்படின்னா நம்மிடம் சரணாகதி பண்ணக்கூடிய பக்தர்களுடைய அஹ், அழுக்கை போக்கலாம், அவனுக்கு பேர் விமலன் அப்படின்னு பேர் கொடுத்திருக்காங்க. ஆஹ் அப்படியா? நான் இத நீங்க சொல்றத எழுதின்னு இருக்கேன். அப்ப இது வந்து விட்டு போயிடுத்து. எனக்கு அது கரெக்டா அப்சர்வ் ஆகல, அதான் கேட்டுட்டேன். சரி, ஓகேவா, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஜி. நமஸ்கார். ஹரே கிருஷ்ணா. ஜெயந்தி. ஜெயந்தி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம். நமஸ்காரம். அதாவது லாஸ்ட்ல ஒரு இது சொன்னீங்களே பிரபுஜி, சாகுகவா சாதுகவா? இங்க ஸ்தானுகு சாது சாதுக ஸ்தானுகு ஸ்தானு ஸ்தானுகு நூ வரணும் ஏன் பிரபுஜி? ஸ்தானுக. ஓகே பிரபுஜி. அதுல ஸ்தானுஹா இல்ல ஸ்தானுஹு. சாது. ஓகே பிரபுஜி.
அது வந்து தானு ம் okay. அதுல வந்து இந்த எக்ஸாம்பிள் சொன்னீங்கல்ல, அனுமரும் சீதையும் ராமரையும் சேர்த்து வச்சது. சூப்பர் ம் பிரபுஜி, மனசு ரொம்ப டச் பண்ணிச்சு அது. ஹரே அந்த கிருஷ்ணா. டவுட். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. எனக்கு எப்பயுமே வந்து நம்ம இப்ப கிருஷ்ண பக்திக்கு வந்தோடனே கிருஷ்ணர் அப்படின்னு சொல்றோம். அவர் வந்து சின்ன குழந்தையில இருக்கும்போதே அவர் வந்து கம்சனால நிறைய கஷ்டப்பட்டாரு, நிறைய அரக்கர்கள்லாம் வதம் பண்ணாரு அப்படின்னாலும், எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே நான் ரொம்ப ராமர் பக்தி தான். அதனால இப்ப வந்து எனக்கு என்ன எக்ஸாம்பிள் என்ன, நம்ம கிருஷ்ண டெய்லி பகவத்கீதை படிக்கிறேன், பாகவதம் படிக்கிறேன், எல்லாம் படிக்கிறேன். இருந்தாலும் அந்த அனுமர் சீதை ராமர் அப்படின்னு சொல்லும்போது மனசு வந்து ஒரு மாதிரி நெக்குறுகிறது பிரபுஜி. அது நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்து பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. அதனாலதான் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. தேங்க்யூ. தேங்க்யூ. கிருஷ்ணா சின்ன வயசுல கம்சனால கஷ்டப்படல, பாவம் கம்சன் தான் கஷ்டப்பட்டார். ஒவ்வொருத்தரையா ஆளுங்களை அமுச்சு விட்டு சாகடிச்சு அமுச்சிட்டு இருக்காரு, டெட் பாடியா அமுச்சிட்டு இருந்தாரு. கம்சன் தான் ஒரே தலைவலியா இருந்தான், என்னடா பண்றான் இவன் என் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சசிகலா. அன்மியூட் பண்ணிக்கோங்க. சசிகலாமா, அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஹலோ, கேக்குதாங்க குரு கேக்குதுமா குருஜி? கேக்குதுமா, கேக்குது. சொல்லுமா. நாங்க பெரியவங்கல இருந்து வந்த ஒரு நான் பொண்ணு வீட்டுல இருக்கேன். அவங்க மாமியார் கொடுத்த விக்கிரகங்க. அது சின்ன சின்னதுதான், ஒரு மேக்சிமம் ஒரு 5-6 இன்ச்சஸ் ஒண்ணு இருக்கு, வெங்கடேஸ்வர சுவாமிக்கு. அதெல்லாம் வச்சு அப்புறம் என் பொண்ணு சத்யநாராயண பூஜை பண்றப்போ விஷ்ணு விஷ்ணு இது லக்ஷ்மி இது ஒண்ணு வச்சு வெள்ளி இதை வாங்கி பூஜை பண்றா. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பூஜை பண்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் பண்ணிட்டே இருக்கேன், பொண்ணு வீட்டில் இருக்கேன் நானு. ஒரு ஒரு தடவை நாங்க காலேஜுக்கு வரப்போ சின்னது ஒரு 1/2 இன்ச்சு இது வெறும் லிங்கம் வாங்கி திங்கக்கிழமை பூஜை பண்ணிட்டு இருந்தோம். பால் போட்டு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்றது, லிங்காஷ்டகம் சொல்றதெல்லாம். திடீர்னு எங்க வீட்டு பின்னாடியே எங்க வீட்லயே மண்ணு செடியெல்லாம் இது எடுக்கிறப்போ மண் நோண்டப்போ அங்க சின்ன நாக படக்க, அது ஒரு 2 இன்ச்சஸ் லென்த்து. அதுல சிவந்து ஒரு லிங்கம், பஞ்சலோகம்னு நினைக்கிறேன், அது கிடைச்சது. அதுல இருந்து அதை வச்சு பூஜை பண்றோம். இந்த மாதிரி சேர்ந்துச்சு குருஜி. அதெல்லாம் வச்சு பூஜை பண்றோம் நாங்க. அது வாரத்துக்கு ஒரு தடவை இல்ல 15 நாள் முடியலைன்னா ஒரு 15 நாளுக்கு ஒரு தடவை பால் எல்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணி எல்லாம் பூஜை பண்றோம். அதெல்லாம் வச்சு பூஜை பண்ணலாமா? நீங்க விக்கிரகம் ஜாஸ்தி வச்சுக்கூடாதுன்னு சொன்னீங்களா, அதுக்காக கேட்டேன். அது கிடைச்சது வீட்டுல மண்ணுல, மண்ணு தோன்றப்போ ஏதோ அப்ப கிடைச்சது. அந்த மாதிரி எல்லாம் வந்து சேர்ந்தா பண்ணாம எப்படி இருக்கிறது குருஜி பூஜை? நீங்க மண்ணு தொடும் போது கிடைச்சுன்னு சொல்லி சொன்னீங்களே, கவர்மெண்ட் வந்து யாரும் கொஸ்டின் கேட்கலையா? சின்ன விக்கிரகமா? சின்னது 2 இன்ச்சஸ், சரி சரி. பஞ்சலோகம். ரொம்ப பஞ்சலோகம் ரொம்ப பழங்காலத்து விக்கிரகம்னா வந்து அவங்க கேட்க வந்துருவாங்க, இது எங்களுக்கு சொந்தம் சொல்லிட்டு கவர்மெண்ட் இல்ல, வந்துருவாங்களா? 2 இன்ச்சஸ் சரி 2 இன்ச்சஸ் அவ்வளவுதான், வேற சரி. யாருக்கும் அது நாம் தெரியும். வழிபடலாம். வழிபாட்டினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். விக்கிரக வழிபாட்டோட நோக்கம் என்ன அப்படின்னா, நாம் தினமும் பகவானுடைய சேவையில ஈடுபடணும். நம்மளுக்கு ஒரு டிசிப்ளின் வரும். காலைல சீக்கிரம் எந்திரிக்கிறது, கிளீன் பண்றது, அவருக்கு சமர்ப்பணம் பண்றது, இப்படின்ற ஒரு டிசிப்ளினுக்காக என்ன பண்றாங்க, விக்கிரக வழிபாடு அப்படிங்கிறது வீட்டுல நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல எனக்கு ஆசை இருக்கும், நான் இந்த பகவானுக்கு சேவை பண்ணும் அப்படின்ற ஆசை இருக்கும். அந்த ஆசையோட வழிபட்டோம் அப்படின்னா அந்த விக்கிரக வழிபாடு பூர்த்தி ஆகும். ஆசை இல்லாம வெறும் கடமைக்காகவோ இல்ல அதுவே ஒரு சுமையா மாறி போயிடுச்சு, என்ன பண்றது, செஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்ல, கொண்டு வந்துட்டோம் வீட்டுல இருக்கு அப்படின்ற அந்த சுமையா வழிபட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு பலனை கொடுக்காது. மாறாக அது நம்மளுக்கு அபராதம் தான் கொடுக்கும். அதனால பகவான் எல்லா இடத்துலயும் தான் இருக்கார், பகவான் இல்லாத இடமே கிடையாது. அது வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்துல இருந்து ஒரு சின்ன விக்கிரகமா வந்தாலும் சரி, இல்ல பக்தன் மூலியமா வந்தாலும் சரி, நம்மளே கடையில போயிட்டு நம்ம கடையில ஒரு ஒரு விக்கிரகத்தை பார்த்து நம்மளுக்கு ஆசை வருது, இதை வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை வருது, அதை வாங்கிட்டு வந்தாலும் சரி. ஸோ எல்லாமே வந்து பகவான் மூலியமா தான் நமக்கு வந்தது நம்ம அர்த்தம் தான். நமக்கு எல்லா ஆசையும் கொடுத்துட்டு தான் இருப்பாரு. பட் அந்த தகுதி நம்ம கிட்ட இருக்கா? அதனால நம்ம என்ன பண்றோம்னா பகவானை நம்ம நேரடியாக வழிபடுறது கிடையாது. பகவான் என்னைக்குமே நம்ம ஒரு குருவனுடைய வழிகாட்டல் கீழே தான் வழிபடுறோம்.
பகவான் அதான் சொல்றாரு, நீங்க நேரடியா என்கிட்ட வராதீங்க, ஒரு குருவனுடைய வழிகாட்டுதல் கீழே வாங்கன்னு தான் சொல்றாரு. ஏன்னா நமக்கு நேரடியா பகவானுக்கு சேவை பண்றதுக்கு இன்னும் போதுமான ஞானம் வரல. அதனால நம்ம என்ன பண்ணணும், ஒரு குரு கிட்ட கேட்கலாம். நமக்கு கிடைச்ச உடனே என்ன பண்ணலாம், நமக்குன்னு ஒரு குரு இருந்தாருன்னா அந்த குரு கிட்ட கேட்கணும், இந்த விக்கிரகத்தை நான் என்ன பண்றது, இதை நான் எப்படி வழிபடுறது, இவங்களை எப்படி வழிபடுறதுன்னு கேட்கலாம். அவங்க சொல்லுவாங்க, நீங்க ம். வழிபட்டாலும் பரவாயில்ல, இல்ல நீங்க இந்த கோயில கொடுத்துருங்க அவங்க வழிபடட்டும், இல்ல இந்த நபர்கள் கிட்ட கொடுத்துருங்க அவங்க வழிபடட்டும், என்ன பண்ணுவாங்க, நம்மள கைட் பண்ணி விட்டுருவாங்க. சோ இதுவும் வந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது. நம்முடைய கோட்பாடு என்ன அப்படின்னா, வழிபடுறது முக்கியம், ஒரு குருவனுடைய வழிகாட்டுதல் கீழே வழிபடுறது அப்படின்ற ஒரு டிசிப்ளின் கீழ் நம்ம கொண்டு வரணும். அதான் நம்ம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். மற்றபடி வீட்ல வழிபடுறது தப்பெல்லாம் கிடையாது. நம்மளால ஸ்டாண்டர்ட ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணலாம். நான் மறுபடியும் வந்து சொல்ற விஷயம், நமக்குன்னு ஒரு குரு இருக்கணும், ஒரு ஆன்மீக குரு இருக்கணும். அவர் நமக்கு பர்மிஷன் கொடுக்கணும், இதை செய்யலாம் பர்மிஷன் கொடுக்கணும். பர்மிஷன் கொடுத்தாரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அதை ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும், அதை ஆட்டோமேட்டிக்கா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வேற ஒண்ணும் கிடையாது. தேங்க்யூ குருஜி. அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் ஒரு நாள் விடாம பூஜை பண்ணுவேன் குருஜி. வெரி குட், வெரி குட். காலையில நல்ல விஷயம். சாயந்தரம் விளக்கேத்தி என்னால எவ்வளவு முடியுமோ, நான் இவ்வளவு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கேன், அதெல்லாம் இப்ப வச்சு நீங்க என்ன பூஜை பண்ணணும் பண்ணிட்டு அப்படின்னா, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட். அடுத்த தலைமுறைக்கு நீங்க குருவா இருந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து அவங்களே செய்யணும். அது ரொம்ப முக்கியம். இதை நம்ம கண்டினியூ பண்ணணும் இல்லையா? இத ஆமா. அடுத்து உங்களுக்கு அடுத்தது யாராவது பாத்துக்கிறவங்க இருக்காங்களா அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க. ஆஹ் அதை நீங்க இப்பயே ரெடி அடுத்ததெல்லாம் பண்ணிடுங்க. சரி, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாததுனால அப்ப கோயிலுக்கு தான் கொடுத்துருந்தேன் குருஜி. எனக்கு அப்புறம் யார் பண்றாங்களோ தெரியாது. Correct. அதனாலதான் நம்மளுக்கு வந்து ஒரு குரு பரம்பரை வேணும். பரம்பரை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குரு பரம்பரை இல்லைன்னா நம்மளோட நின்னு போயிடும், எல்லாமே நின்னு போயிடும், ஆன்மீக செயற்கள் நம்மளோட நின்னு போயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது, தொடர்ந்து வரணும். ஓகே ஓகே, தேங்க்யூ குருஜி. தேங்க்யூ, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா குருஜி, Okay. நமஸ்காரம். நமஸ்காரம். ஓகே, இது நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க இல்ல குருஜி, ராமர் வந்து அனுமானுக்கு என்ன பிரதி உபகாரம் பண்ண போறாருன்னு ஃபீல் பண்ணாருன்னுட்டு. அந்த பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்தது குருஜி. நம்மளுக்கு யாருன்னா கஷ்டத்துல உதவும் போது திருப்பி அவங்களுக்கு அந்த கஷ்டம் வரக்கூடாதுன்ற எண்ணம் நம்மளுக்கு வேணும்ன்றது நல்லாவே புரிஞ்சுது. இன்னும் ஏன்னா அவங்களுக்கு அந்த நிலைமை வந்து நம்ம திருப்பி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது, அவங்களும் நல்லா இருக்கட்டும்ன்ற எண்ணம் அதுல இருந்து கிடைச்சிருக்கு. இன்னொன்னு குருஜி, நீங்க சொன்னீங்க ருத்ரர்களும் நம்மள மாதிரி ஒரு ஜீவாத்மான்னு சொன்னீங்க. சிவன் வந்து வேற லெவல் அப்படி சொன்னீங்க. அது வந்து பாசுரங்கள்ல வந்து நான்முகனை படைத்தார், பிரம்மனை படைத்தார், சிவருத்ரனை படைத்தார்னு வருது ஆழ்வார்கள் பாசுரத்துல. அப்படி பெருமாள் வந்து நான்முகனையும் இவரையும் படைக்கும் பொழுது அதுதான் அவங்களோட லாஸ்ட் பிறவியா, இல்ல அவங்க மறுபடியும் அவர் படைப்பாரா? அவரே வந்து சங்கர்ஷன் அனிருத்ரன் நாளா பிரிச்சுக்கிறாருன்னு சொல்றாங்க. அப்ப அது அந்த சிவனும் பிரம்மாவும் இதுதான் அவங்களுக்கு லாஸ்ட் பர்த்தா, இல்ல மறுபடியும் அவங்களும் நம்மள மாதிரி ஒரு ஹையர் போஸ்ட்ல வருவாங்க? இப்ப நம்மளாம் லோ லெவல்ல இருக்கோம், அவங்க ரொம்ப ரொம்ப ஹை லெவல்ல இருக்காங்க. சோ அந்த போஸ்டிங் அவங்க மறுபடியும் வருமா, இல்ல அவங்க வைகுண்ட போயிடுவாங்களா? ஓகே. இப்ப பகவான் வந்து இவங்க எல்லாத்தையும் படைச்சார் அப்படின்னா அவங்க போஸ்ட உருவாக்கி அந்தந்த ஜீவாத்மா போஸ்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னு அர்த்தம். அது அவங்களுடைய திறமையை பொறுத்து இருக்கு. அவங்க பகவானுக்கு நான் பகவானுடைய கருணையினால பகவானுடைய வேலையை பகவானுக்காக செய்யறேன் அப்படின்ற எண்ணத்தோட பக்தியோட செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு மோட்சம் கிடைச்சிடும். அவங்க செய்யறது நிஷ்காம கர்மயோகம் மாறி மோட்சம் கிடைச்சிடும். இதை நான் தான் செய்யறேன், நான் தான் சிவன், நான் தான் பிரம்மா, நான் தான் இந்திரன் அப்படின்ற அகங்காரத்தோட செஞ்சாங்கன்னா அப்பப்ப தட்டிக்கிட்டே இருப்பார். நீ பண்ணலப்பா நான் தான் பண்றேன், நீ பண்ணலப்பா நான் தான் பண்றேன், தட்டி தட்டி விட்டே இருப்பார். அவங்க அகங்காரத்தை போக்கிட்டே இருப்பார். மேக்சிமம் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பக்தனுடைய சங்கம் கிடைச்சது அப்படின்னா அவங்களுக்கு மோட்சம் கிடைப்பதற்கு ரொம்ப நல்ல வாய்ப்பு இருக்கு. நாரதர் அப்ப அதனால அங்கங்க போயிட்டே இருப்பார். நாரதர் எதுக்காக படைச்சிருக்காரு அப்படின்னு, நாரதர் எதுக்காக வச்சிருக்காரு அப்படின்னா அவர் இதான் பண்ணுவார். எல்லா தேவர்களுக்கும் போய் என்ன பண்ணாரு, அப்பப்ப சத்சங்கம் கொடுத்துட்டே இருப்பார், அப்பப்ப ஹரிநாமத்தை சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். சோ இப்படியாக பக்த சங்கத்தினால அவங்களுக்கு கண்டிப்பா மோட்சம் கிடைக்கும். பிரம்மா பொறுத்த வரைக்கும் அவர் நம்முடைய சம்பிரதாய ஆச்சாரியர், கண்டிப்பா அவர் பக்தர், அவருக்கு மோட்சம் இருக்கு. ருத்ரன், இந்திரன் இவங்களாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து எந்த சுச்சுவேஷன் இருப்பாங்க, இது 1 2 கிடையாது இல்லையா? எத்தனையோ பிரபஞ்சங்கள் இருக்கு, எத்தனையோ இந்திரர்கள் இருக்காங்க, எத்தனையோ ருத்ரர்கள் இருக்காங்க, எத்தனையோ அக்னி வாயுலாம் இருக்காங்க அந்த ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்கும். அப்ப அவங்களுடைய நிலைமை நம்முடைய நிலைமை மாறுதான். நான் பக்தி செஞ்சோம் அப்படின்னா நாமும் போக முடியும், அதே போல அவங்களும் பக்தி செஞ்சாங்கன்னா அவங்களும் போக முடியும். அதற்கு பக்தனுடைய சங்கம் இருந்துச்சு அப்படின்னா கிடைக்கும். சோ நம்ம வந்து இது இவங்களுக்கு இதுதான் கிடைக்கும், உங்களுக்கு இதுதான் ரூல் அப்படின்னு ஒன்றும் கிடையாது சாஸ்திரத்துல. இவங்க இதுதான் ஆக போறாங்க, இதுக்கப்புறம் இவங்க மோட்சம் போக போறாங்க அப்படின்லாம் எதுவும் கிடையாது. பக்தி செஞ்சா யாராவது மோட்சம் போகலாம்.
அப்புறம் குருஜி நாரதர் வந்து எல்லா லோகத்துக்கும் இப்போ சஞ்சரிச்சிட்டு இருக்காருன்னு சொல்றீங்க. இப்ப இதுக்கு முன்னாடி யுகத்துல கிருஷ்ணர் யுகத்துல நேரடியா நிறைய பேர் அவரை தரிசனம் பண்ணியிருக்காங்க. கலியுகத்துல கூட அவர் வந்தாருன்னு சொல்றாங்க. இப்பயும் வராருங்க, நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாருங்களா? தெரிய மாட்டேங்கிறாரே, ஓ அதுதான் என்ன கேட்டேன் பிரச்சனை? குருஜி. தெரிஞ்சா பரவாயில்லையே. நமக்கு இந்த கலியுகத்துல பிரபுபாதரை பார்த்திருக்காங்க. அவரும் நாரதனுடைய பிரதிநிதி தான். அவர் என்ன பண்ணாரு, உலகம் முழுவதும் போய் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பிரச்சாரம் பண்ணார். நாரதர் பண்ண அதே வேலையை தான் பண்ணார். அவர் ஒன்றும் புதுசா ஒன்றும் பண்ணல. ஸோ அதனால அவர் நம்ம வந்து கலியுக நாரதர் கூட சொல்லலாம், பிரபுபாதரை சொல்லலாம். ஏன்னா நாரதர் என்ன பண்ணாரு, எல்லா இடத்துக்கும் போய் ஹரிநாமத்தை சொல்லி கொடுப்பாரு, எல்லாத்தையும் பக்தரா மாத்துவார். அதை பிரபுபாதரும் பண்ணாரு. ஸோ அதனால நம்ம ஓகே அவருடைய ரூபத்தில் நாரதரை பார்க்க முடியும். அவருடைய ரூபத்தில் நம்ம வந்து பிரகலாதனை பார்க்க முடியும். அவருடைய ரூபத்தில் நம்ம வந்து துரோணா பார்க்க முடியும். நமக்கு ஓகே அந்த அளவுக்கு இன்னும் தகுதி இல்லை, நாரதரை பார்க்கக்கூடிய அளவுக்கு தகுதி கிடையாது. பட் நம்மளுக்கு பிரபுபாதரை பார்க்கக்கூடிய அளவுக்கு தகுதி கிடைச்சிருக்கு. அதுவே பெரிய விஷயம். நாம எல்லாம் பிரபுபாதர் பிறந்த ஒரு 100 வருஷத்துக்குள்ள நம்மளாம் பிறந்திருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய பாக்கியம். இப்ப ராமானுஜர் தோன்றினார் அப்படின்னா ராமானுஜருடைய சமகாலத்துல வாழ்ந்தாங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் பெரிய பாக்கியம். நாம எல்லாம் ராமானுஜருடைய சமகாலத்துல வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லிக்கிறதுல பெரிய பாக்கியம். அது போல நாம எல்லாம் பிரபுபாதருடைய சமகாலத்துல வாழ்ந்திருக்கோம், அவர் போன கொஞ்ச காலத்துல தான் நாங்க பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிறது பெரிய பாக்கியம் நமக்கு எல்லாருமே. ஓகே குருஜி. தேங்க்யூ குருஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணன். சுந்தரபாண்டியன். ஆனா சுந்தரபாண்டியன் மாதாஜி தான் இருக்காங்க. ம். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணன். பிரபு நல்லா இருந்தது பிரபு. இது பாஞ்சாலி திரௌபதியை பத்தியும் சொன்னீங்க. அவ்வளவு பேர் இருக்கிற சபையில வந்து இன்னொரு ஆணை சொல்றது அப்படின்றது ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு அது ரொம்ப அழகா சொன்னீங்க. அது வந்து உயர்ந்த எண்ணத்துல சொல்லும் போது, சரணாகதி அடைஞ்சு சொல்லும் போது அவங்களுக்கு நான் திரும்ப கொடுக்கவே இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் ராமரை பத்தி சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரபு. அது இப்ப எனக்கு என்ன ஒண்ணுன்னா, இப்ப 4 இது சொன்னீங்கல்ல பிரபு, அதுல 3வது நிமலன் நிர்மலன் சொன்னீங்க. அது ரெண்டுக்கும் என்ன பிரபு வித்தியாசம்? எதுக்கு ரெண்டுக்கும்? இந்த கேட்காமலே தூய்மைப்படுத்துறாங்க அப்படின்றது 3வது, அதுக்கப்புறம் தூய்மைப்படுத்திட்டு சந்தோஷம் அடைகிறாங்க. அது ரெண்டுக்கும் ஓகே. இப்ப ஒருத்தர் வந்து நம்மளை தூய்மைப்படுத்துறாங்க அப்படின்னா ஏதோ அவங்களுக்காக பண்றார், அவங்க நன்மைக்காக ஏதோ பண்றார், அவங்கள சுத்தமா வச்சிருக்கணும் அப்படின்னு பண்றார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதுல ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா, ஏதோ அவங்க கேட்கறான்னு கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு மேம்போக்கா இல்ல பகவான் செய்யல. நம்மளை தூய்மைப்படுத்துறதும் அவர் சந்தோஷப்படுறதுக்காக அப்படின்னு சொல்லும் போது என்ன தெரியுமா புரியுது, எல்லாமே கடைசியில பகவானுடைய சந்தோஷத்திற்காக தான் அப்படின்ற அந்த குணம் புரிய ஆரம்பிக்குது. நான் தான் அந்த அம்மாவுடைய உதாரணம் சொன்னேன். அம்மா வந்து குழந்தைய தூய்மைப்படுத்துறாங்க, குழந்தை கேட்கறது கிடையாது, ஆனா குழந்தைய அம்மா தூய்மைப்படுத்துறாங்க. எதுக்கு தூய்மைப்படுத்துறாங்க? சி என்ன கன்றாவி பன்னிக்குட்டி மாதிரி ஒரே நாத்த அடிச்சு கிடக்குது, இதை இப்படியே வச்சிருந்தா எத்தனை என்ன பண்றது, சரி கிளீன் பண்ணி தொலையலாம் அப்படின்ட்டு அந்த எண்ணத்தோட கிளீன் பண்றது கிடையாது. அந்த குழந்தைய கிளீன் பண்றாங்க. ஏன் குழந்தைய கிளீன் பண்றாங்க? குழந்தை சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைய சந்தோஷம், குழந்தை சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன் இல்லையா, அம்மா பார்த்து சந்தோஷம் அடைகிறாங்க. அப்ப 2 வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஒண்ணு, அப்பா கிளீன் பண்ணி தொலைஞ்சிட்டோம், அப்பா இத்தனை நேரம் நாட்டம் அடிச்சிட்டு இருந்தது அப்படின்னு நினைக்க கிடையாது. அவங்க அம்மா, அப்பா இத்தனை நாளா கஷ்டப்பட்டு இருந்தானே இந்த குழந்தை, சுத்தமா கிளீனா சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கான் இல்ல அப்படின்னு எனத்தோட நம்ம இருக்கா. ஸோ 2க்கு பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஒண்ணு கடமைக்காக பண்றது, ஏதோ செஞ்சு தொலைணுமேன்னு கடமைக்காக பண்றது. 2வது சந்தோஷத்துக்காக பண்றது. இதுதான் வித்தியாசம். பகவான் வந்து கடமைக்காக எதையும் பண்றது கிடையாது, சந்தோஷமா பண்ணான். நம்மளை சுத்தப்படுத்துற வேலைக்குள்ள சந்தோஷமா படுத்துறாரு அப்படின்னு அர்த்தம். அப்ப அது நிமலன்றதுக்கு அப்ப அது அது என்ன பிரபு? அதுவும் பகவான் இருந்து அது ஒரு சக்தியா? விமலன் அப்படின்னா நாம் கேட்காமலேயே வந்து நம்ம கிட்ட வந்து உதவி பண்ண, நம்ம வந்து பகவான் கிட்ட சரணாகதி பண்ணாமலே என்ன பண்றோம் அப்படின்னா, சரணாகதி பண்ண பக்தர்களுக்கு சொன்னார் விமலன் அப்படிங்கிறது. சரணாகதி பண்ண பக்தர்கள் இப்ப வந்து பகவான் கிட்ட வந்து கேட்கிறாங்க, என்ன சுத்தப்படுத்துங்க அப்படின்னு கேட்கிறாங்க, அவங்கள சுத்தப்படுத்துறாரு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜ் தான் கேட்காமலேயே போறது. நான் தான் சொன்னேன், உதாரணம் சொன்னேன் இல்லையா, ஒரு குழந்தைனால கேட்க முடியும் சுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி வாய் திறந்து கேட்க முடியும், அதனால வளர்ந்த குழந்தை. இன்னும் ஒரு சில குழந்தைங்க ரொம்ப சின்னதா இருக்கு, அதனால கேட்கவே முடியாது. அப்ப என்ன பண்றாரு, தானாக முன் வந்து வாலண்டியரா செய்யறாரு, வாலண்டியரா கிளீன் செய்யறாரு, வாலண்டியரா வந்து நம்மள வந்து உதவி பண்றாரு. சோ கேட்டு உதவி பண்றது அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜ், கேட்காம உதவி பண்றது அப்படிங்கிறது அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒருத்தர் நிறைய பணம் இருக்கு. அதாவது பிரபு இன்னைக்கும் நிறைய பேர் வந்து உதவி செய்யறாங்க. அந்த நீங்க சொன்ன மாதிரி ஏதோ கடமை சொல்லிட்டாங்களே செய்யணுமே, பிள்ளைங்களுக்கே அப்படி செய்யறவங்கள பார்க்க முடியுது. இவன் கடமை ஏதோ செய்யணுமே, செஞ்சு தொலைவோம், அது வந்து நல்லா இருக்கோ இல்லையோ
அப்படின்ற மனநிலையில அது செய்யற அவங்களுக்கும் சந்தோஷம் இல்ல, வாங்கிக்கிட்ட அவங்களுக்கும் சந்தோஷம் இல்ல. அப்ப அந்த நிமிஷம் நமக்கு என்ன தோணுதுன்னா இவங்க வந்து நமக்கு உண்மையாலுமே அப்பா அம்மா குழந்தை அப்படின்ற பாசம் நம்மளுக்கு இப்ப புரியறது கிடையாது. என்ன எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நமக்கு வந்து இந்த உதாரணம் சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. என் குழந்தைங்க நான் அப்படி செய்யறதே கிடையாது. நீங்க என்ன புதுசு புதுசா உதாரணம் சொல்றீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் உண்மையாலுமே ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு செய்யும் பொழுது அந்த அன்போட தான் செய்வாங்க. அந்த குழந்தைய அன்போட தான் ஏத்துக்கிறாங்க. பட் நமக்கு இந்த கலியுகத்துல இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, அப்ப புரியுறது. அந்த உதவி செய்யறவங்களும் தமோ குணம், உதவியை வாங்கிக்கிறவங்களும் தமோ குணம்னு எடுத்துக்கிறதா? அது எப்படி பிரபு எடுத்துக்கிறது? செய்யறவங்களுக்கும் சந்தோஷம் இல்ல, வாங்கிக்கிறவங்களுக்கும். ஆனா பொழுது போயிருது, அந்த டைம் எல்லாம் போயிருது, அந்த வேலையும் நடந்துருது. இப்ப நம்ம அத மூணாவது ஆளா வெளியே இருந்து பாக்குறோம்னு வச்சுக்கோங்க பிரபு. அப்ப அவங்க வந்து செய்யறவங்களும் தமோ குணத்துல இருக்காங்க, அத அடையிறவங்க அந்த உதவியை கேட்கறவங்களுமே தமோ குணத்துல இருக்காங்கன்னு எடுத்துக்கிறதா? இன்னொன்னு வந்து பிரகிருதினா மாயைன்னு சொன்னீங்க. அதாவது மகா மாயைன்றது வந்து துளி கூட பகவான் சங்கத்திலே இல்லாதவங்க, ஒரு சனம் கூட இல்லாதவங்க தான் வந்து மகா மாயை அப்படின்னு சொன்னாங்க. பிரகிருதின்னு சொல்லியிருக்கீங்க போன தடவை சொல்லும் போது. மாயை அதாவது பகவான்கிட்ட இருந்து பிரிஞ்ச சடசக்தி அவங்க, நம்ம நடுநிலை சக்தி. அப்ப அந்த தொடர்புல இருக்கும்போது அந்த உதவி செய்யறவங்களும் அறியாமையில செய்யறாங்க, உதவியை வாங்கிக்கிறவங்களும் அறியாமையில செய்யறாங்க. அப்ப டைம் தான் அவங்களுக்கு விரயமாகுதே தவிர செய்யறவங்களுக்கும் மனசு சந்தோஷம் இல்ல, வாங்கிக்கிறவங்களுக்கும் சந்தோஷம் இல்ல. அப்படி எடுத்துக்கிறதா? நம்ம மூணாவது ஆளா வெளியே இருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஆட்களை எப்படி பிரபு ஃபேஸ் பண்றது? ஓகே, இப்ப நம்மளுக்கு இந்த விமலன் அமலன் அந்த கொஸ்டின் பக்கத்துல போயிடுச்சு இல்லையா? அது நம்மளுக்கு புரியுது. அந்த 4 பேர் பகவானுடைய 4 குணங்கள் புரியுது. இப்ப நீங்க கேட்கறது ஜெனரல் கொஸ்டின். நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்யறோம், அந்த உதவி செய்யும் போது நாமும் சந்தோஷமா கிடையாது, அந்த உதவியை வாங்கி கூடி அவங்களும் சந்தோஷமா கிடையாது. இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நீங்க உதவி செய்யறீங்க, அவங்க சந்தோஷமா இல்லைன்னா நீங்க ஏன் செய்யணும்? ஃபர்ஸ்ட் விஷயம், அவங்களுக்கு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நான் செய்யல அப்படின்னா என்ன நடக்கும்? அவங்க சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. செஞ்சு சந்தோஷமா இல்லையே இல்லையா? ஒருத்தர் என்கிட்ட 500 ரூபாய் கேட்கிறாரு, நான் 500 ரூபாய் கொடுக்க போறேன். 500 ரூபாய் கொடுத்தாலும் அவர் சந்தோஷமா இருக்க போறது கிடையாதுன்னு தெரியும் எனக்கு. கொடுக்காம இருந்தலாமே. 500 ரூபாய் கொடுக்கலாம், அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு சார். கொடுத்தாலும் வருத்தம் தான் பட போறாரு. அப்ப என்ன அர்த்தம்? பிரபு கொடுத்து பிரயோஜனம் இல்லை. பிரபு நான் வந்து செய்யல, 2 பேரை வேற ஆளை பாக்குறேன். நான் மூணாவது ஆளா இருக்கேன். 2 பேர், ஒருத்தர் வந்து செய்யறாங்க, இன்னொருத்தர் வாங்கிக்கிறாங்க. ஆனா 2 பேருமே அடிச்சுக்கிறாங்க, 2 பேருமே சண்டை போடுறாங்க. நான் மூணாவது ஆளா வெளியில இருந்து பாக்குறேன். அப்ப இந்த 2 ஆட்களுமே, கொடுக்கறவங்களும் வாங்குறவங்களையும் நம்ம எப்படி பக்திக்கு கொண்டு வர்றதுன்னு கேக்குறேன். பரமாத்மா என்ன பண்றாருன்னா பார்த்துட்டே இருப்பாரு. இந்த ஜீவாத்மா என்ன பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பாரு. ஒரு இடத்துல போய் அடி வாங்குவான், ஒரு இடத்துல சிரிப்பான், ஒரு இடத்துல வந்து திட்டு வாங்குவான், ஒரு சில இடத்துல நல்லா புகழ் வாங்குவான். சோ பரமாத்மா என்ன பண்ண முடியும்? பரமாத்மா வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாரு. ஒரு சமயம் வரும், ஒரு சமயம் வரும்போது அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் இதே வந்து உட்காருவான். போதும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காருவான். அந்த சமயத்துல பரமாத்மா பேச ஆரம்பிப்பாரு. பாருடா, இப்படிதான்டா இருக்கு வாழ்க்கை, ஏன்டா இப்படி பண்ற, நான் சொல்ற பேச்சு கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பேச ஆரம்பிப்பாரு. அதனால நம்ம வந்து கரெக்டான சமயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கணும். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது, அவங்க மனசு உடைஞ்சு உட்காரும் பொழுது, அவங்களுக்கு வேற வழியே இல்லைன்னு நினைக்கும் பொழுது, அவங்க குழப்பத்துல இருக்கும்போது, யாராவது அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, யாராவது நமக்கு இதுக்கான தீர்வு கொடுக்க மாட்டாங்களான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல போய் உதவி செய்யணும். இல்லைன்னா அவங்க ரொம்ப மும்முரமா பௌதிக வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கும்போது நீங்க நடுவில் போய் நின்னீங்கன்னா உங்களை அவங்க பெருசா பொருட்படுத்தவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க, மாயில் ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஸோ பிஸியா இருக்கவங்க இருக்கட்டும், பிஸியாவே இருக்கட்டும். நம்ம முதல்ல நம்மளுடைய பக்தியை பார்க்கலாம். அதே போல எத்தனையோ மக்கள் வந்து ஓப்பனப்பா இருக்காங்க, கிருஷ்ணரை பத்தி கேட்கணும் அப்படின்ற ஆசையில் எத்தனையோ பேர் இருக்காங்க. நாம ஏன் ஒருத்தரையே பார்த்துட்டு இருக்கணும்? நாம் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு 100 பேரை விட்டுறோம். நாம என்ன பண்றோம், என்ன தப்பு பண்றோம் அப்படின்னா, நானும் இதை பண்ணியிருக்கேன். நான் வந்து ஸ்கூல்ல காலேஜ்ல போய் பிரச்சாரம் பண்ணணும்னு நினைப்பேன். அப்ப என்ன நினைப்பேன், எனக்கு இந்த காலேஜ் தான் வேணும், நான் இந்த காலேஜ் தான் பிரச்சாரம் பண்ணி ஆகணும், இதுதான் நல்ல காலேஜ், எனக்கு இந்த காலேஜ் தான் வேணும்னு நினைச்சிட்டே இருப்பேன். ஆனா என்ன மறந்து போயிட்டேன், சுத்தி 20 காலேஜ், சின்ன சின்ன காலேஜ் இருக்கும், அதை நான் மறந்தே போயிடுவேன். அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சது, அந்த சுத்தி இருக்கக்கூடிய சின்ன சின்ன காலேஜ் இருக்குல்ல, 20 காலேஜ் இருக்குல்ல, அது நான் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருப்பேன். அப்புறம் பெரிய காலேஜ், நான் நினைச்சிட்டு இருந்த காலேஜ் ஆட்டோமேட்டிக்கா வரும். நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு கூடாது. இவங்களுக்காக அவங்களுக்காக நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு கூடாது. இவங்க இல்லையா, எத்தனையோ பேர் இருக்காங்க நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு. எல்லாருக்கும் ஒரு டைம் வரும். அந்த டைம் வரும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து வந்து உட்காருவாங்க. சாஸ்திரமே அதான் சொல்லுது. எனக்கு பிரச்சனைன்னு வரும்போது என்ன பண்ணுவான், வந்து உட்காடுறான், கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி உட்காடுறான். அந்த சமயத்துல உன்னை பிடிச்சுக்கோங்க.
அந்த மாதிரி ஒருத்தர் 2 பேரா இருக்காங்க, எத்தனையோ பேர் பிரச்சனையோட சுத்திட்டு இருக்காங்க வாழ்க்கையில. நமக்கு வெளில சொல்ல மாட்டாங்க. வெளில போய் நம்ம கிட்ட ஒரு 10 பேர்கிட்ட பேசினாலும் தெரியும் எத்தனை பேர் பிரச்சனை இருக்குன்ட்டு. ஒருத்தர் 2 பேரும் கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பிரச்சாரத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா நிறைய பேர் நம்ம சந்திக்கலாம், நிறைய பேர்கிட்ட சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அப்போ நம்மளுக்கு இந்த கொஸ்டினே வராது. ஸோ நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நிறைய பேர்கிட்ட இதை சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவாங்க, நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அவங்க கண்டிப்பா உங்ககிட்ட வந்து சேருவாங்க. அப்ப நீங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. மற்றபடி நீங்க சடனா உள்ள போனீங்க அப்படின்னா அவங்க கேட்க மாட்டேன். வரும்போது அவங்க டைம் வரும்போது நீங்க கரெக்டான டைம்ல சொல்லிக் கொடுங்க, கேட்பாங்க. சரிங்க ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபு. இன்னொரு சின்ன தகவலும் கூட உங்க எல்லாருக்குமே, இங்க மதுரையில இருந்தீங்க அப்படின்னா, இப்ப நாங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில 8ல இருந்து 9:30 மணி வரைக்கும் காலையில பகவத்கீதா டீப் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதையில ஆச்சாரியர்களுடைய விளக்க உரையோட சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் கோயில்ல, கிருஷ்ணவராமர் கோயில்ல. நான் அவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில 8ல இருந்து 9:30 மணி வரைக்கும் இருக்கும். காலையில இங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் பிரசாத் கொடுத்துருவோம். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையில நம்ம திருப்பாலை இஸ்கான் டெம்பிள்ல. ஞாயிற்றுக்கிழமை காலையில பாகவதம் வகுப்பு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதே போல 8 to 9:30 என்னுடைய வகுப்பு இருக்கும். ஸோ சனி ஞாயிறு 2 நாள் நீங்க என்ன பண்ணுங்க, ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில நேரத்தை மட்டும் 8ல இருந்து 10 மணி வரைக்கும் நான் வந்து கோயில ஸ்பெண்ட் பண்ணுவேன், கிருஷ்ணருக்காக ஏதாவது விஷயங்களை கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க மதுரையில் இருந்தீங்க அப்படின்னா தாராளமா வரலாம். ஓகே, ஜெயந்தி ரவி. வணக்கம் பிரபுஜி. வணக்கம். பிரபுஜி, இப்ப நம்ம விக்கிரக அபிஷேகம் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்ப நம்ம சமயத்துல ஏதாவது வெளியில 1 நாள் 2 நாள் ஸ்டே பண்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா அது வந்து தவறா என்னன்றது எனக்கு தெரிஞ்சுக்கணும் பிரபுஜி. இன்னொன்னு என்னன்னா, இந்த ஜலம் வந்து நான் புதுசாதான் வந்து பண்ணுவேன். சில டைம்கள்ல வந்து 10 நாள் 12 நாள் ஆகும்போது அன்னைக்கு வர்ற அன்னைக்கு சாயங்காலமா பண்றேன். அதுவும் சரியா? ஓகே. ஸோ விக்கிரக வழிபாடு பண்ணும்போது எப்பயும் ஒரு சப்ஸ்டியூட் இருக்கும் நமக்கு. நான் பண்ணல அப்படின்னா நமக்காக இன்னொருத்தர் பண்ண நம்ம போய் ரெடியா பண்ணி வச்சிருக்கணும். ஒன்றும் நம்முடைய குழந்தையோ நம்முடைய கணவனோ வேற யாராவது ஒருத்தர் ரெடியா இருக்கணும், நம்ம கிட்ட இருக்கணும். நம்மளால உடம்பு முடியல, நம்ம எங்கேயா வெளில போறோம் அப்படின்னா அவங்க பண்ணிடணும். ஏன்னா நம்ம எங்க போறோமோ அங்க கொண்டு போயிடலாம், அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு அந்த இடத்துல பண்ணலாம். இது 2வது ஆப்ஷன். சரி. அப்படி இல்லைன்னா 3வது ஆப்ஷன் அப்படின்னா, நம்ம பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு மனசுலயே அபிஷேகம் பண்ணிடலாம். நம்ம எங்க போயிட்டு இருந்தாலும் நம்ம மனசுல நினைச்சிட்டு கிருஷ்ணருக்கு எந்த விக்கிரகத்தை நீங்க அபிஷேகம் பண்றீங்களோ மனசுக்குள்ளே நீங்க எப்படி தினசரி பண்ணுவீங்களோ அதே அப்படியே மனசுக்குள்ளே நினைங்க. அதுவும் அவருக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனையா போயிடும். 2வது விஷயம், தண்ணீர் ஊற்றுவது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது என்னைக்குமே தினசரி ஃப்ரெஷ் வாட்டர் தான் கொடுக்கணும். அன்னைக்கெல்லாம் வந்து நதியில இருந்து கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க, நதியில இருந்து ஊற்றுல இருந்து கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. இன்னைக்கு நமக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடையாது. ஒண்ணு கிணத்துல இருந்தாவது எடுக்கணும், இல்ல போர் தண்ணியாவது, ஃப்ரெஷ்ஷான போர் தண்ணியாவது எடுத்து நம்ம கொடுக்கணும். அதுவும் இல்லையா, கடைசி பட்சம் கொஞ்சம் கங்கா வாட்டரை வாங்கி வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலயும் கங்கா தண்ணி விற்கிறாங்க. ஸோ கங்கை தண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. நீங்க எந்த தண்ணியில அபிஷேகம் பண்றீங்களோ அந்த தண்ணியில கொஞ்சம் கங்கை தண்ணீரை போட்டுருங்க, ஒரு துளசியை போட்டுருங்க. அதுக்கப்புறம் தூய்மையை போயிடும். அந்த தண்ணியை நீங்க அபிஷேகத்துக்கு உபயோகப்படுத்தலாம். சரி பிரபுஜி. எனக்கு இன்னைக்கு சில நேரங்கள்ல தண்ணி நான் தனியா எடுத்து வச்சிருவேன் நானு. அபிஷேகத்துக்குன்னு சொல்லி பிடிச்சு ஒரு 4-5 பாத்திரத்துல வச்சிருவேன். சின்ன சின்ன விக்கிரகங்கள் தான். ஒவ்வொரு இதுலயுமே டெய்லி புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுது. இப்ப நீங்க வந்து கங்கா ஜலத்தை சேர்த்துக்க சொல்றீங்க. ஓகே பிரபுஜி. கங்கா ஜலத்தையும் துளசி சேர்த்துக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. ஓகே, அடுத்தது ஜெயவேல். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி, நம்ம சங்கு வச்சுங்க வீட்டுல, அதுக்கும் நம்ம அபிஷேகம் பண்ணுவோம். அதுக்கு தேவையில்லையே பிரபுஜி? சங்கு சங்குக்கெல்லாம் தேவையில்லை. சங்கு ஊதுனா போதும், அபிஷேகம் எல்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் சங்குல சத்தம் வராது. ஓகே, சங்குக்கு அப்ப தேவையில்லை. நம்ம ஊதலாமா நான் சங்கு? அப்கோர்ஸ் பூஜைக்கு ஊதுதான் சரி. பெரிய சங்காங்க ஊதலாம். கொஞ்சம் சின்னதான் பிரபுஜி. அது தண்ணீர் அபிஷேகத்துக்கு உபயோகப்படுத்திக்கலாம். அந்த சங்குல இருந்து நம்ம தண்ணியை அபிஷேகத்துக்கு உபயோகப்படுத்தலாம் பகவானுக்கு. ஓகே பிரபுஜி. தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்தது சிவ வசந்தா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா சார், நீங்க பேசுறது கேட்கல. ஓய், இப்ப என்ன ஒவ்வொருத்தரா திடீர்னு ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க கிளாஸ் முடியும் போது. ஹலோ, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி, என்னோட வாய்ஸ் கேக்குதா? ஆடியபிளா? கேக்குது, நல்லா கேக்குது. ஓகே. இன்னைய
உங்களுடைய லெக்சர் ரொம்ப 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 அருமையா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. பிரபுஜி, இதுல இருந்து ஒரு புரிஞ்சது என்னன்னா, கிருஷ்ணரோ நம்மளுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ, நம்மளுடைய வாழ்க்கைக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கோ, வாழ்க்கைக்கு எது மேன்மை கொடுக்கோ, அது எல்லாத்தையுமே நம்ம கேட்காம கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நம்மளுடைய தேவையை அறிஞ்சு, நம்மளுடைய சந்தோஷத்தை அறிஞ்சு எல்லாத்தையுமே அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா மனிதனுடைய வாழ்க்கையில கஷ்டம், துயரம், துன்பம் போது எதுவுமே இல்லாத தானே. அவர் கொடுக்கறது எல்லாமே பிரசாதம். எனக்கு கஷ்டத்தை கொடுக்காருன்னா என்னுடைய ஏதோ ஒரு இதனுடைய பின்னால காலத்துல வர்ற ஏதோ ஒரு இதை சரிப்படுத்துறாருன்னு தான் அர்த்தம். அல்லது கஷ்டம் அந்த நேரத்துல எனக்கு நல்லது கொடுக்கும், நல்லதுக்காகத்தானே கொடுக்குறாரு. நம்ம வாழ்க்கையில கஷ்டமே இல்லைல்ல. இப்போ கிருஷ்ணன் நீங்க சொன்னதுல பிரகாரம் ஒவ்வொரு தேவையும் அறிஞ்சு ஒரு சின்ன குழந்தைய பாவூத்தி குளிப்பாட்டி அதனுடைய இதை சிரிக்க வச்சு பார்த்து சந்தோஷப்படுறாரு. நம்மளுடைய சந்தோஷத்துல அவர் சந்தோஷம் அடையும் போது அப்போ வாழ்க்கையில நம்ம கஷ்டங்கிற ஒரு வார்த்தையை சொல்லவே வேண்டிய அவசியமே இல்லையே. எல்லாமே அவருடைய பிரசாதம் தானே, இல்லையா? கஷ்டம் கூட நமக்கு அது தேவை. நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கோ அல்லது நம்மளுடைய சந்தோஷத்துக்கோ அல்லது கிருஷ்ணரை அடையிறதுக்கோ அது ஒரு தேவையான ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருளா இருக்க போய் தானே அவர் கொடுக்காரு. ஏன்னா எல்லாமே அவர் கொடுக்கறது தானே. அப்போ நம்ம அத கஷ்டமோ அல்லது ப்ராப்ளமோ அப்படிங்கிறது நம்ம எடுக்க வேண்டியது இல்லையா. எல்லாமே அவருடைய பிரசாதம்னு எடுக்கலாம் இல்லையா? வெரி குட். நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுதான் செய்வோம். ஆரம்பத்துல வரும்போது இந்த உலகம் கஷ்டமானது அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் போக போக இந்த உலகமே கஷ்டம் நிறைஞ்ச உலகம் தான், பகவானே அப்படிதான் படிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்றோம். மூணாவது நிலை, இந்த உலகத்துல கஷ்டமே கிடையாதுப்பா, உண்மையில எல்லாமே பகவானுடைய பிரசாதம் தான் சொல்லி சொல்றோம். நான்காவது நிலை தெரியுமா, அந்த பகவானை விட்டு பிரிஞ்சு இருக்கோம் இல்லையா, அதுதான் உண்மையான கஷ்டம் இந்த உலகத்துல. நான் பகவானை விட்டு பிரிஞ்சு இந்த உலகத்துல தனியா அனாதைகளை போல சுத்திட்டு இருக்கோம்ல, இந்த குடும்பத்துல அந்த குடும்பத்துல இவன் பார்த்துப்பான் அவன் பார்த்துப்பான்னு சொல்லி சுத்திட்டு இருக்கோம் இல்லையா. இந்த நிலைதான் உண்மையாலுமே ஒரு ஜீவாத்மாவுக்கு கஷ்டமான நிலைமை. மற்ற எதுவுமே அந்த ஜீவாத்மா கஷ்டம் கிடையாது. ஆனா ஆரம்பத்துல இதை சொல்லி கொடுத்தா புரியாது. அதனால என்ன பண்றோம், ஆரம்பத்துல நம்ம பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், இதெல்லாம் கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் ஜீவாத்மாவுக்கு பொருந்தாது. இதெல்லாம் பெரிய கஷ்டமே கிடையாது. உண்மையான கஷ்டம் அப்படின்னா நாம் இந்த பகவானை விட்டு பிரிந்து, அவருடைய சேவையை விட்டு பிரிந்து, அவருடைய லோகத்தை விட்டு பிரிந்து, அவருடைய பக்தர்களை விட்டு பிரிஞ்சு இருக்கோம்ல, இதுதான் இருக்கிற பெரிய கஷ்டம். இந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும், மற்ற கஷ்டங்கள் அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. பிரபுஜி, இப்ப நீங்க இன்னொரு கேள்வி கேட்கலாம். நம்மளுடைய சோர்ஸ் நமக்கு நம்ம வந்தது இந்த ஜீவாத்மாவா வந்தது பரமாத்மால இருந்து வந்தோம். நம்மளுடைய சோர்ஸே டிவைன், நம்மளுடைய சோர்ஸே பகவத் கிருஷ்ணருடைய இருந்து வந்தது. நம்மளுடைய போய் சேர்ற இடமும் கிருஷ்ணருடையது தான். அப்போ கிருஷ்ணர் ஏன் நம்மளை அவர்கிட்ட இருந்து பிரிச்சாரு? நமக்கு பிரிப்பு நீங்க சொல்றீங்க, அவரை விட்டு பிரிஞ்சிருக்கிறது தான் நமக்கு கஷ்டம், மற்றது கஷ்டமே இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில. நம்ம வந்ததே கிருஷ்ணரிடம் இருந்து தான் வந்தோம். நம்மளுடைய ஒரிஜினல் சோர்ஸ் இஸ் கிருஷ்ணா, டிவைன். நம்ம போய் சேர வேண்டிய எதுவும் டெஸ்டினேஷனும் கிருஷ்ணா தான். அதுக்கடுத்து நம்ம சேராத வரைக்கும் தான் நமக்கு இந்த கஷ்டங்கிறிய லாஸ்ட் 4th ஸ்டேஜ்ல இருந்தது. கிருஷ்ணனை விட்டு அடையாத நிலை தான் ஒரு மனிதத்துக்கோ ஒரு ஆத்மாத்துக்கோ அல்லது ஜீவாத்மாக்கோ கஷ்டமான நிலை. அப்போ நம்மளை உருவாக்குன பரமாத்மா ஏன் நம்மளை உருவாக்குன, அவரை விட்டு ஏன் பிரிய வச்சார்? ஏன்னா அவரை போய் சேர்றதுதான் நமக்கு பரம திருப்தின்னு இருக்கும்போது அவரை விட்டு பிரிய வைக்கிறதுக்கு என்ன காரணமா இருந்தது? ஓகே, வெரி குட். இப்ப முதல்ல பகவான் கிட்ட நம்ம உருவானோம் அப்படிங்கிறது சரியான வார்த்தை கிடையாது. ஏன்னா ஜீவாத்மாவும் நிரந்தரமானவன், பரமாத்மாவும் நிரந்தரமானவன். ஜீவாத்மா பரமாத்மாவிலிருந்து தோன்றியது அப்படின்னா ஆத்மாவுக்கு ஒரு தோற்றம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆத்மா ஒரு நாள் பிறந்திருக்கு, இதற்கு முன்னாடி இந்த ஆத்மா கிடையாது, இன்னைக்குதான் இந்த ஆத்மா தோன்றி இருக்கு அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துரும். அதனால ஆத்மா என்னைக்கும் தோன்றுவது கிடையாது. ஆத்மா என்னைக்குமே சாஸ்வதமா இருந்துட்டு இருக்கு. பகவான் எப்படி சாஸ்வதமா இருக்காரு, அதே போல ஆத்மா இன்னைக்கு சாஸ்வதமா இருந்துட்டு தான் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ரெண்டாவது, இந்த ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள சம்பந்தமும் என்னைக்குமே நிரந்தரமா தான் இருக்கு. பகவான் நம்மளை விட்டு பிரியறதே கிடையாது, நாமும் பகவானை விட்டு பிரியறதே கிடையாது. இந்த உலகத்துல பகவான் நம்ம கூடயே தான் இருந்துட்டு இருக்காரு, நாமும் பகவான் கூடயே தான் இருந்துட்டு இருக்கோம். ஆனா மறந்து போயிடுறோம். பகவான் என் கூடயே இருக்கார் அப்படிங்கிற விஷயத்த மறந்து போயிடுறோம். நான் பகவான் கூட தான் இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த மறந்து போயிடுறோம். இந்த மறதி தான் நம்ம பௌதீகம் சொல்றோம்.
இந்த சரி மறதி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் பகவானோட தான் இருந்துட்டு இருக்கேன், என்னைக்குமே பகவான் என் கூட தான் இருந்துட்டு இருக்காரு, நான் பகவானுடைய சேவகன், பகவானுடைய கூட இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். என்னுடைய வாழ்க்கையே பகவானுடைய சேவைக்காக மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற அந்த அந்த ஞானம் நம்மளுக்கு எப்ப உதிச்சிருச்சோ அப்ப நம்ம இங்கேயே மோட்சம் அடைஞ்சவங்களா மாறிடும். நாம எங்கேயோ தனியா பகவானை போய் பரமாத்மாவை அடைய வேண்டியும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த உலகத்திலேயே இங்கேயே நம்ம மோட்சம் அடைஞ்சவங்களா மாறி போயிடும். இங்கேயே நம்ம அந்த ஆனந்தத்தை அடைய முடியும். அதனால பகவானை விட்டு நம்ம பிரியறது கிடையாது, பகவான் நம்மளை விட்டு பிரியறது கிடையாது. நாம் என்னைக்கும் பகவானோட தான் இருந்துட்டு இருக்கோம். மறந்து போயிட்டோம். இப்ப கண்ணை மூடிட்டு இருக்க மாதிரி சுத்தி வெளிச்சம் தான் இருக்கு, ஆனா நான் கண்ணை மூடிட்டு இருட்டா இருக்கு நான் பயந்துட்டு இருக்கேன். இருட்டுலதான் பயம் வரும். கண்ணை திறந்து பார்த்தா தெரியும், சுத்தி எல்லா இடத்துலயும் வெளிச்சம் இருக்குன்னு தெரியும். அது கண்ணு திறக்கிற வரைக்கும் தான் நமக்கு வேலை. அதே போலதான் ஞானம் அப்படிங்கிறது அந்த கண்ணை திறக்க வைக்கிறது தான். என்னை சுத்தி பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கார், நானே பகவானுக்கு சொந்தமானவன் தான். என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரே ஒரு வேலை பகவானுக்கு சேவை பண்றது மட்டும்தான் இந்த ஜீவாத்மாவுடைய இயற்கை நிலை அப்படிங்கறத எப்ப நம்ம உணர்ந்து அந்த நிலையில செயல்பட ஆரம்பிச்சிட்டோமோ அதுவே மோட்சம் தான். தனியா மோட்சம் அப்படிங்கிற தனியா நிலை கிடையாது. சந்தோஷம் குருஜி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. வெரி குட் கொஸ்டின். தேங்க்யூ சார். நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? நான் இப்போ தமிழ்நாட்டுல திருநெல்வேலிக்கும் கோயில்பட்டிக்கும் இடையில கயத்தாருன்ற ஒரு ஊர்ல இருக்கேன். இப்ப தமிழ்நாட்டுல அப்படின்னா இதுக்கு முன்னாடி வேற இடத்துல இருக்கு. இப்ப இருக்கு அடுத்து இருக்க என்னது? போறீங்களா? இல்ல இதுக்கு உங்க முன்னாடி வேற வாய்ஸ் இடத்துல கேட்கல. இருந்தீங்களா? என்னது? இல்ல இப்ப தமிழ்நாட்டுல இருக்கேன்னு சொன்னீங்களா? இதுக்கு முன்னாடி வேற இடத்துல இருக்கீங்களா இல்ல அதுக்கப்புறம் ஆமா, வேற நான் எங்கேயும் போறீங்க? பெங்களூர்ல இருக்கேன். நான் பெங்களூர்ல இருக்கேன் பிரபுஜி. பெங்களூர்ல இருந்து தான் ஆரம்பிச்சது. பிப்ரவரி இந்த இப்போ ஒரு 3 மாசமா தான் கிருஷ்ணர் பின்னால வந்துகிட்டு இருக்கேன். ஆனா அவ்வளவு ஒரு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேபி ரொம்ப சீக்கிரமா அவருடைய உணர்வு எனக்கு ஏற்படணும்னு இதாக்குறேன். எல்லாமே ஃபுல் சரண்டர் ஆகல. இன்னும் 2 தான் இருக்கு. ஈகோ கொஞ்சம் தடுக்கு, கோபம் கொஞ்சம் தடுக்கு. மற்றது எல்லாமே விட்டுட்டோம்னா அந்த கண்ணு திறக்குது ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். இன்னும் ஆரம்பிக்கல. அது மட்டும் இருக்கு. அந்த இதா இருக்குல்ல. இப்போ நான் என்னுடைய இயற்கை விவசாயம் பண்ணதுக்காக இங்க நான் கயத்தாறுல வந்திருக்கேன், நிலம் வாங்கி. என்னுடைய இப்போ ஒரு 60 வயசுக்கு மேல உள்ள காலங்களை இயற்கையோட இதாக்கிட்டு கிருஷ்ணனுடைய நாமத்திலேயே வாழ்ந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். வெரி குட், வெரி குட். நல்ல விஷயம். இது நீங்க உங்களுக்கு இளைஞர்களுக்கு அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய ஜெனரேஷன் சொல்லிக் கொடுங்க. அது ரொம்ப முக்கியம். உங்க எக்ஸ்பீரியன்ஸ் நிச்சயமா. ஷேர் இல்ல பண்ணுங்க. எங்களுக்கு இந்த இதனுடைய இதே இல்லை. இப்போ ஆரம்பத்துல இப்பதான் நான் பகவத்கீதையை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். முன்னுரையை மட்டும் இன்னும் முடிக்கல. அந்த 40 பேஜஸ்க்குள்ள முன்னுரையவே இன்னும் திருப்பி 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 படிச்சுக்கிட்டு இருக்கேன். மனசுல இன்னும் ஏறல, இன்னும் ஃபுல்லா ஏறதுக்கு இல்லை. ஒரு தரம் பகவத்கீதையை ஃபுல்லா முடிச்சுட்டேன்னா ஃபுல்லா என்னுடைய உடம்புலயே, மூளையில இல்ல உடல்ல ஃபுல்லாவே அந்த ஞானத்தை ஏத்திக்கிட்டேன்னா அதுவே எனக்கு சிறப்பானதா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப இதா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நீங்க பகவத்கீதையுடைய சம்மரி வேற ஏதாவது படிக்கணும் அப்படின்னாலும் என்னோட யூடியூப் சேனல் இருக்கு, அதை நீங்க ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம். நிச்சயமா. நான் பார்த்தேன், நீங்க அன்னைக்கு சொன்னிருந்தது நான் ரெஃபர் பண்ணி பார்த்தேன். நான் இந்த இது உங்க அந்த கிருஷ்ணருடைய நாமங்கள்ல ஒரு 13 இது வரைக்கும் நான் விட்டுட்டேன். உங்களை பார்க்க முடியல, ஏன்னா டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது. அதை திருப்பி தேடி பார்த்து நான் போய் உங்க இதை பூரா கேட்பேன். நான் நிச்சயமா அவருடைய நாமம், ஒவ்வொரு நாமத்தினுடைய உங்களுடைய எக்ஸ்பிளேனேஷன் ரொம்ப 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 அற்புதமா இருக்கு. இதுல ரொம்ப ரொம்ப மைண்ட் ஓப்பனிங். நல்லா இது, அதாவது நீங்க சொல்றீங்க இல்லையா, கண்ணை பொத்திக்கிட்டு நானே கண்ணை பொத்திக்கிட்டு உலகம் இரண்டுன்னு நினைச்சிட்டு இருக்கிறது மெதுவா திறக்க வேண்டியது. நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. சந்தோஷம். ஓகே. கே கீதா. நமஸ்காரம் குருஜி. நீங்க நமஸ்காரம். நமஸ்காரம். சனி ஞாயிற்றுக்கிழமை அந்த பகவத்கீதையும் பாகவதம் பண்றேன்னு சொல்றேன் இல்லையா மதுரையில, அது உங்க ஜூம்ல ரிலே பண்ணுவேளா? ஜூம்ல கிடையாது, இது டைரக்ட் கிளாஸ் மட்டும் தான். ஏன்னா ஜூம்லயே வச்சுட்டு இருந்தா எல்லாரும் ஜூம்லயே உட்காந்துட்டு இருக்காங்க, யாரும் டைரக்டா கோயிலுக்கே வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இது ஆன்லைன் வியாபாரமா மாறி போயிடுச்சு. இப்ப ஆன்லைன்ல அமேசான்ல ஆர்டர் பண்ற மாதிரி அமேசான்ல கிருஷ்ணர் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம, அமேசான்லயும் பிளிப்கார்ட்லயும். அதெல்லாம் பண்ண முடியாது. திருச்சியில இருக்கேன், கேட்க முடியாது, அதுக்குதான் சொல்றேன். அப்ப நீங்க மதுரை ஷிஃப்ட் ஆயிடுங்க. அது சரி. நீங்க அப்ப அது யூடியூப்ல போடுவேன் இல்லையா? அப்போ யூடியூப்ல போடுவோம், அப்ப கேட்டுக்கோங்க. சரி. அப்ப ஜூம்ல எப்ப எல்லாம் ரிலே பண்ணுவேன் தெரியலையா? ஜூம்ல தினமும் காலையில சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் 7 to 7:30. இன்னைக்கு கிடையாது ஆக்சுவலா. ஒவ்வொரு செவ்வாயில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் காலையில 7 to 7:30 பகவத்கீதை கிளாஸ் இருக்கும், தினமும் இருக்கும். அதுல வேணா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 7 இருந்து 7:30. சரி, 7 அப்ப அதுல கலந்துக்கலாம் இல்லையா? கண்டிப்பா கலந்துக்கலாம்.
சரி. அப்ப இந்த உங்களுக்கு நிகழ்ச்சி என்னன்னா நீங்க திருச்சியில இருந்து கேக்குறீங்க மதுரைக்கு நான் எப்படி கிளாஸ் அட்டன் பண்றதுட்டு. ஆனா மதுரையில இருந்து நிறைய பேர் மதுரையில பக்கத்துலயே இருந்துட்டு வர மாட்டேங்கிறாங்க. கோயில் பக்கத்துல இருந்துகிட்டு கோயில்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கவங்களா இருக்காங்க. கோயிலுக்கு வர சொன்னா வர மாட்டேங்கிறேன். மேபி நான் இவங்கள வண்டி தான் அனுப்பணும் உங்களுக்கு எல்லாம். ஒரு வண்டி அனுப்பிச்சு எல்லாத்தையும் கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வரணும். அது எனக்கு 77 வயசா இருக்கு சார். அதனால அது குருஜி, அதனால சரி இங்க சரி இருந்து ஆத்துல ஓகேம்மா. இருந்து நல்ல விஷயங்கள் கேட்கலாம் சொல்லிட்டு அது உங்களோட இது ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் நல்ல பாயிண்டா சொல்றேன். அது கேட்கறதுக்கே நல்ல ஆர்வமா இருக்கு. இன்னும் கிருஷ்ணன் மேல பக்தி அதிகமாகிக்கிட்டே வருது. அதனால ஹரே உங்களோட கிருஷ்ணா. இது கேட்கலாம் சொல்லிட்டு தான் வந்து கேட்கிறேன். 7ல இருந்து 7:30 செவ்வாய்க்கிழமை தவிர்த்து ஜூம்ல சொல்றேன் இல்லையா? இல்ல செவ்வாயில இருந்து வெள்ளி வரைக்கும் திங்கட்கிழமை சரி. தவிர்த்து. ஓ சரி, ஓகே. அதை நம்ம கேட்கிறேன் குரு. நன்றி குரு. ஓகேம்மா. நன்றி குரு. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் குரு. ஓகே கலாவதி. ஹரே கிருஷ்ணாங்க பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. கிளாஸ் அட்டன் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க பிரபுஜி. நீங்க சொல்ற விதமெல்லாம் ரொம்ப நல்லா புரியுதுங்க எங்களுக்கு. அப்ப இன்னொரு சின்ன ஒரு கொஸ்டின் பிரபுஜி, இந்த விக்கிரகத்தை எல்லாம் வீட்டுல நானும் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அடிக்கடி ஊருக்கு போயிருவாங்க பிரபுஜி. அப்பெல்லாம் எனக்கு அங்க இருந்துட்டு தோணிட்டே இருக்கும், ஐயோ சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கல அப்படின்னு தோணிட்டே இருக்குங்க. இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு மாதாஜி கிட்ட சொன்னதை கேட்டாங்க, இந்த கோயில்ல எப்படிங்க பிரபுஜி எல்லா விக்கிரகத்தையும் கோயில்ல கொண்டு வச்சிடறதுங்களா? கோயிலுக்கு கொண்டு வச்சுட்டு வந்துடாதீங்க. வச்சுட்டு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏன்னா எந்த கோயில நல்லா வழிபாடு பண்றாங்களோ அவங்க கிட்ட கேட்டு கொடுக்கணும். இல்ல பக்தர்களை பார்க்கும் பொழுது பக்தர்கிட்ட கேளுங்க, நீங்க இதை வழிபட முடியுமான்னு சொல்லி கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணிட்டு அவங்க கிட்ட கொடுக்க முயற்சி பண்ணுங்க. இல்லைன்னா உங்க வீட்லயே என்ன பண்ணுங்க அப்படின்னா விக்கிரகத்தை ரெஸ்ட்ல கொடுத்துருங்க. சுவாமி, என்னால இப்ப உங்களுக்கு சேவை பண்றதுக்கு சரியான சுச்சுவேஷன் கிடையாது. நான் மறுபடியும் உங்க சேவையில வரும்பொழுது நான் உங்களுக்கு மறுபடியும் எடுத்து வழிபாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வச்சிருங்க. பகவானுக்கு புரியும். சோ உள்ள எடுத்துன்னா பூஜை ரூம்ல இருந்து எடுத்து வெளியில வச்சிருங்க. உள்ள வச்சிடலாம். உள்ள வச்சுட்டு நீங்க அவங்க ரெஸ்ட் கொடுத்துருங்க. சுவாமி, எனக்கு எப்ப உடம்பு முடியுமோ இல்லை எனக்கு உதவி பண்றதுக்கு எப்ப ஆளுங்கெல்லாம் கிடைக்கிறாங்களோ நாங்க சேர்ந்து உங்களுக்கு பூஜை பண்றோம் அப்படின்னு சொல்லி வச்சிடலாம். இல்ல தெய்வ குத்தமாகிறது, சாமி கோவப்படுறோம், கண்ணை குத்திரும், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்மளா இதெல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்கோம். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. சுவாமிக்கு என்ன தெரியுமா தெரியும்? சுவாமிக்கு என்ன தெரியுமா வரும்? நம்ம சேவை பண்ணும். எப்படி சேவை பண்ணும்? இஷ்டத்தோட சேவை பண்ணும், கஷ்டம் இல்லாம சேவை பண்ணும், அன்போட சேவை பண்ணும். அன்போட சேவை பண்றதுதான் பகவானுக்கு பிடிக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இதையே ஒரு பேர்டனா எடுத்துக்கிட்டு ஐயோ செய்யணுமே அப்படின்னு நினைச்சிட்டு செஞ்சேன்னா அது அது சேவையாகாது. புரிஞ்சுக்குவார், பகவான் புரிஞ்சுப்பார். என்னால இவ்வளவுதான் சுவாமி பண்ண முடியும், என்னால இப்ப ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஒரு மாலை பண்ண முடியும், புரிஞ்சுப்பார் அவர். நாம் இஷ்டத்தோட மனப்பூர்த்தியோட செஞ்சோம், கான்சியஸோட செஞ்சோம்னா பகவான் ஏத்துப்பார். அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு கான்சியஸோட பக்தி செய்யணும். இப்ப பூஜை ரூம்ல இருந்து எடுத்து வைக்கிறதுனா எப்படிங்க பிரபுஜி? அது எனக்கு புரியலைங்க. உங்களுக்குன்ட்டு ஏதாவது நீங்க இந்த தங்க நகையெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு லாக்கர் வச்சிருப்பீங்க இல்ல? ஆமாங்க பிரபுஜி, இருக்கு. அந்த மாதிரி இடத்துல உள்ள வச்சிருங்க, விக்கிரகத்தை வச்சிருங்க. சுவாமி தங்க மாதிரி வச்சு பாதுகாப்பு பண்ணுங்க. தங்கத்தை என்ன பண்ணுவீங்க? டெய்லி போட்டு தெரிய மாட்டீங்கல்ல. தங்கத்தை என்னைக்காவது கல்யாண நாள் எடுத்து போட்டுப்பீங்க இல்லையா? அது போல தங்கத்தை போல தங்கத்துக்கு மேல அது மதிப்பு இல்லையா அது விக்கிரகம். அதனால உள்ள எடுத்து வச்சிருங்க. என்னைக்காவது ஃபெஸ்டிவல் வரும்போது என்ன பண்ணுங்க? அங்க இருந்து வெளில எடுத்து அபிஷேகம் பண்ணிட்டு மறுபடியும் உள்ளே வச்சிருங்க. அதுவும் ஒரு வழி. ஓகேமா. பேங்க் லாக்கர்ல வச்சிடாதீங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபு நேத்து மாதாஜி பேசினாங்க பிரபு. நான் அது நல்லாவே புரியுது பிரபு. கிளாஸ் புரியுது, பகவத்கீதை எல்லாமே நல்லாவே புரியுது. ஆரம்பத்துல கொஞ்சம் அந்த அளவுக்கு புரியல. பகவத்கீதை எல்லாம் நம்ம படிக்க முடியுமா, வேறவங்க படிக்கிறதுக்கு போல நமக்கு இல்ல அப்படின்னு தான் எனக்கு தோணி இருக்கு. அதுக்கப்புறமா இது ஆரம்பிச்சது விருச்சவாசி பிரபு அவர் தான் ஃபர்ஸ்ட் இதை இது பண்ணாரு. அப்புறம் நம்ம டேரக்டா பேசலாம். சரிங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபு. நான் கால் பண்றேன். வர்றோம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. சுஜித் குமார். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி, எனக்கு சின்ன டவுட் பிரபுஜி. நேத்துலாம் எங்க ரிலேஷன்லாம் அவங்க ஊர்ல பிரபுஜி அவங்க நேற்று ஒரு விஷயம் சொன்னாங்க பிரபுஜி. நான் கிளாஸ் கேட்கறது பார்த்துட்டு வீட்டுல இருக்கிறவங்களாம் சொன்னாங்க இவன் என்னன்னு தெரியல, பார்த்தாலும் ஒரு நாமத்தை கேட்டு உட்காந்துட்டே இருக்கான், சாமியார் ஆயிட்டான் இப்ப இவன் ஒரு இது இல்ல யூஸ் இல்ல எப்ப பார்த்தாலும் ஹரே கிருஷ்ணா நம்ம சொல்லிட்டு ஏதோ கிளாஸ் பார்த்துட்டே இருக்கான் டெய்லி அது சொல்றாங்க. நான் சொன்ன மம்மி, நான் மாமா கிட்ட சொன்ன மாமா அவ்வளவு ஒண்ணு இல்ல மாமா, கிளாஸ் பகத் கிளாஸ் மாமா கிருஷ்ணனை பத்தி நான் நினைக்கிறேன் அதெல்லாம் சொன்ன உனக்கு என்னடா வயசாச்சு, இப்ப நான்லாம் எப்படியா இருக்கும், சிக்கன் மட்டன் எல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறேன், நீ இப்பயே சமையல் ஏட்டணும், எப்படி ஒண்ணுத்துக்கு யூஸ் இல்ல, நீ ஒல்லியா இருக்க, நீ இப்படி இருந்தா எப்படி ஆர்மி போ, எப்படி நீ போலீஸ் எல்லாம் இப்படி ட்ரை பண்ணு கேட்டாங்க.
இல்லை ப்ரோஜி, நான் வந்து ஆர்மி இப்போ நேற்று தான் போயிட்டு வந்தேன். நேற்று செலெக்ஷனுக்கு போனேன். அங்கே வந்து ரன்னிங்கில் வந்து கொஞ்சம் விட்டுட்டு வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஒரு 100 மீட்டரில் வந்து ரன்னிங் விட்டுட்டு கொஞ்சம் டைம் கம்மியாயிடுச்சு வந்துட்டு. சரி, நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ஒன்று இருக்குது, எனக்கு கோர்ஸ் கார்டு ஒன்று இருக்குது வந்துட்டு. அது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் வந்துட்டு. இப்போ எக்ஸாம் எழுதிருக்கு வந்துட்டு. இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, எதுக்கு நீ இது பண்ற வந்துட்டு, உனக்கு எதனா இதனால யூஸ் இருக்கு சுஜித் இப்ப சுஜித் குமார், நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்றேன். என்ன அப்படின்னா, பகவத்கீதை கிளாஸ் கேட்கும்போது பகவத்கீதை கிளாஸ் கேளுங்க, வேலை பண்ணும்போது வேலை பண்ணுங்க, படிக்கும் போது படிங்க, தூங்கக்கூடிய சமயத்துல தூங்குங்க. எந்த சமயத்துல என்ன பண்ணுமோ அந்த காரியத்தை பண்ணுங்க. வீட்டுல பிரச்சனை வராது. ஏன்னா வீட்டுல பிரச்சனை வராம நம்ம பக்தி செய்யணும். நீங்க செய்யக்கூடிய பக்தி அப்படிங்க என்ன தெரியுமா ஆகுது? வீட்லயும் பிரச்சனையை உண்டுபடுத்துது. அவங்களுக்கு தப்பான எண்ணத்தை கொடுத்துது. பக்தி செய்யறவங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க, ஒன்னும் வேலை செய்ய மாட்டாங்க, அவங்க சோம்பேறிகளா இருப்பாங்க, பொறுப்போட இருக்க மாட்டாங்க அப்படின்ற எண்ணத்தை கொடுத்துடக்கூடாது. உங்களுடைய கடமை என்னவோ அந்த கடமையை சரியா செய்யுங்க. இப்ப வந்து நீங்க எதுக்காவது ப்ராக்டிஸ் பண்றீங்க, எதுக்காவது நீங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அந்த ட்ரைனிங்கை சரியா முயற்சி பண்ணுங்க. அந்த ட்ரைனிங் நீங்க முயற்சி பண்ணும்போது இப்ப நீங்க மாமிசம் சாப்பிட்ற அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. வெஜிடேரியன் ஃபுல்லே நம்ம அதெல்லாம் கொண்டு வரலாம். ஸோ சாஸ்திரத்துக்கு முரண்பாடான காரியத்தை பண்ணாதீங்க. அதே போல வெறும் ஆன்மீக செயலில் மட்டும் நம்ம ஈடுபட முடியாது. நீங்க கோயில இருந்தீங்கன்னா முழு நேரத்துல என்ன பண்ணலாம்? கிருஷ்ணரை பத்தி கேட்டுட்டு கிருஷ்ணர்கிட்டே இருந்துட்டு இருக்கலாம். நம்ம வீட்டுல இருக்கும்போது வீட்டுல இருக்கவங்க சொல்லக்கூடிய காரியத்தையும் நம்ம செஞ்சுதான் ஆகணும். அவங்களுடைய ஒரு சில வார்த்தைகளை கேட்டுதான் ஆகணும். சாஸ்திரத்துக்கு முரண்பாடு இல்லாம அவங்க சொன்னாங்கன்னா அதை கேட்டுதான் ஆகணும். நமக்கு உண்டான கடமையை நம்ம செஞ்சுதான் ஆகணும். நமக்கு என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை நம்ம செஞ்சுதான் ஆகணும். அதுக்காக நம்ம விட்டுட்டு நம்ம உட்காந்து இதையே கேட்டிருக்க போறது கிடையாது, கேட்கவும் முடியாது. அது கிருஷ்ணரை ஒத்துக்க மாட்டார். ஓகே ஓகே ஓகே, நீங்க உங்களுடைய ஒர்க்கையும் பாருங்க. நீங்க பகவத்கீதை கேட்கும் போது சார் பகவத்கீதை கேளுங்க. ஏன்னா பகவத்கீதை அதான் நம்ம சொல்லி கொடுக்குற கிருஷ்ணர். உங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்யுங்கன்னு தான் கிருஷ்ணர் சொல்றார். அதனால நம்மளுடைய கடமையை நம்ம செய்யலாம், ஒரு குருவுடைய வழிகாட்டுதலுக்கு செய்யலாம். நமக்கு பக்தி செய்யும் போது பக்தி செய்யறோம், நம்மளுடைய கடமை செய்யும் போது கடமை செய்யறோம். ரெண்டையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஓகே, கிருஷ்ணன். முத்து கிருஷ்ணன் சார். நமஸ்தே குருஜி. நமஸ்தே. என்னாச்சு? மியூட் ஆயிடுச்சு உங்களோட வாய்ஸ். இப்ப மேடம் இப்ப கேக்குது. சுவாமி, மதுரையில உங்களது ப்ரோக்ராம் டெய்லி காலையில இருக்குது சொன்னீங்க. தினமும் கிடையாது, சனி ஞாயிறு இருக்கு. சனி ஞாயிறுங்களா? ஆக்சுவலி நான் என்னோட நேட்டிவ் வந்து மதுரை. ஓகே. நான் இப்ப இருக்கிறது பெங்களூர்ல. ஓகே. நான் எவ்ரி மந்த் அங்க வருவேன். வரப்ப சனிக்கிழமை வந்தா காலையில வரலாம் இல்லைங்களா? கண்டிப்பா வரலாம். சனிக்கிழமை வரலாம், ஞாயிற்றுக்கிழமை வரலாம். ஓகே 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 குருஜி. அது குரு எந்த இடத்துல லொகேஷன் ஜி? திருப்பாலை யாதவா ஜென்ஸ் காலேஜ் பக்கத்துல கிருஷ்ண வளராமர் திருக்கோயில், இஸ்கான் திருப்பாலை யாதவா ஜென்ஸ் காலேஜ் பக்கத்துல இருக்கு. ஓகே 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 குருஜி. ஓகே வந்துருச்சு. ஓகே, கிருஷ்ணா. லாஸ்ட் क्वेश्चन சீதாராமன். குருஜி நமஸ்கார். எனக்கு இந்த ஒரு பையன் கேட்டான் இல்லையா, சப்ஸ்கிரிப்ஷன் டவுட்டு. பேசிக்கா நான் வந்து நான் வெஜிடேரியன். ஓகே. நிறைய இப்ப ஜபம் மாலெல்லாம் பண்றேன், பட் அப்பப்ப நான்வெஜ் கொஞ்சம் சாப்பிட்டுடுறேன். அது ஹவு கேன் பி அவாய்ட்? நீங்க சொன்னீங்கல்ல சாண்டிங் பண்றீங்கன்னு சொல்லிட்டு, அந்த சாண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. பிளஸ் பகவத்கீதையில் நம்மளுக்கு கிருஷ்ணர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் நம்ம நான்வெஜ் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உடல் ஆரோக்கியத்துக்கு அது ரொம்ப நல்லது. அது நம்ம இப்ப எல்லாருமே வெயிட் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ண வேண்டியவங்க, இல்லை வந்து டயட் பண்றவங்க, இல்லை வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ், இல்லை இயற்கை மருத்துவத்துக்கு போறவங்க, இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா நம்முடைய உடல் பாகே பார்த்தோம் அப்படின்னா நான்வெஜ்ஜுக்கான உடல் கிடையாது. பல்லுல இருந்து நம்முடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருந்து நான்வெஜ்ஜுக்கான உணவு கிடையாது. ரொம்ப சாஃப்டான ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு தான். நம்ம அதே போல ரொம்ப ஹெவியான ஒர்க் பண்றவங்களும் கிடையாது. யார் இன்னைக்கு வந்து ரொம்ப ஹெவியா ஒர்க் பண்றவங்க கிடையாது. ரொம்ப லைட் வெயிட்டான ஒர்க் தான் நம்மளா பண்றோம். உட்காந்துட்டே இருக்க மாதிரி தான் ஒர்க் பண்றோம் மேக்சிமம். ஸோ அதனால நான்வெஜ் ஃபுட் அப்படிங்கிறது நமக்கான உணவே கிடையாது. அதனால இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா தவிர்க்க ஆரம்பிச்சலாம். இன்னைக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரி எல்லாத்தையும் வேகன் அப்படின்ற ஒரு மூவ்மெண்ட் வந்துட்டு இருக்கு. ஏன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரி தான் நிறைய நான்வெஜ் சாப்பிடுவாங்க. இப்ப எல்லாரும் வேகன் வந்துட்டு இருக்காங்க. வேகன்னா என்ன அர்த்தம்? ஈவன் வந்து அவங்க பசும்பாலை கூட அவாய்ட் பண்றாங்க. மற்ற எல்லா விஷயங்களும் வச்சுட்டு கம்ப்ளீட் வெஜிடேரியனுக்கு வந்து மாறிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது முதல். ரெண்டாவது மனசுக்கும் ரொம்ப நல்லது. ஏன் மனசுக்கு நல்லதுன்னு சொல்லி சொல்றோம்னா,
நிறைய ஸ்டடீஸ்ல என்ன சொல்றது அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு மிருகத்தை கொல்ல போறோம்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல அந்த மிருகத்துக்கு பயம் வரும். நம்மளை கொல்ல போறாங்கன்ற பயம் வரும். அந்த பயமானது அதனுடைய டிஎன்ஏல போய் ஃபுல்லா எம்பேட் ஆகி போயிடும். ரெண்டாவது, அந்த மிருகத்துக்கு சோகம் வரும். ஐயோ நம்மளை கொல்ல போறாங்களே, நம்ம போக போறவே அப்படின்ற சோகம் வரும். அந்த சோகமும் அதனுடைய டிஎன்ஏல போய் ஒட்டிக்கும், டிஎன்ஏல போய் எம்பேட் ஆயிடும். அதுக்கப்புறம் கடைசியில மூன்றாவது கோவம் வரும். எப்படியாவது கிட்ட தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு நம்ம மேல அட்டாக் பண்ண வரும், ஏதாவது ஒண்ணு பண்ண முயற்சி பண்ணும். அந்த கோவம் என்ன பண்ணுது, அங்க போயிடுது, கடைசியில கொண்டுடுறோம். கொண்டுட்டு அதை சாப்பிடும்போது அதனுடைய டிஎன்ஏ தான் நம்ம சாப்பிட்றோம். சாப்பிடும்போது என்ன தெரியுமா ஆகும், நம்முடைய மனசுலையும் இந்த பயம், கோபம், ஏமாற்றம் இதெல்லாம் நம்ம மனசுலயும் வரும். சோகம் எல்லாம் மனசுலயும் வரும். ஸோ நாம் என்ன உணவு சாப்பிட்றோமோ அந்த கான்சியஸ்னஸ் தான் நம்மளுக்கு வரும். நீங்க ஃப்ரெஷ் ஃப்ரூட் சாப்பிட்டு பாருங்களேன், உங்களுடைய கான்சியஸ்னஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும், உங்க திங்கிங் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும், உங்களுடைய உடம்பு ரொம்ப லைட்டா இருக்கும். ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இல்ல பாயில்டு வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி நீங்க ரொம்ப லைட்டான ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப மைண்ட்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ரொம்ப ஹெவியான ஃபுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா, ஹெவியான ஃபுட்னா இந்த மாதிரி தான், இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டோம் அப்படின்னா மைண்டு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கா, ரொம்ப டென்ஸ்டாவே இருக்கு. இன்னைக்கு மக்களுக்கு நிறைய பேருக்கு மனசுல தான் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு. டிப்ரெஷனுக்கு காரணம் என்ன அப்படின்னா, டிப்ரெஸ்டு உணவை சாப்பிட்றாங்க. அந்த இருக்கக்கூடிய பிராய்லர் கூடிய கோழிகள்லாம் ஆயிரக்கணக்கான கோழிகளை ஒரே இடத்துல போட்டு அடைச்சி வச்சு அதுக்கு சுவாசம் கூட சரியா செய்ய முடியாம அதை ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வச்சு நல்ல வகையில வளர்க்குறதும் கிடையாது. அந்த மாடு, ஆடு என்னெல்லாம் மீன்ஸ் அதை நான் பார்க்கலாம். இதனால நம்மளுக்கு மனசுக்கும் ரொம்ப நல்லது கிடையாது, ஆன்மீகமாவே நல்லது கிடையாதுன்னு சொல்லப்படுது சாஸ்திரத்துல. ஸோ என்ன பண்ணலாம், நம்ம புரிஞ்சுக்கிட்டு உடனே நிறுத்த முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணலாம், நிறுத்த முயற்சி பண்ணலாம். நான் வந்து தினசரி சாப்பிட்டுருந்தேன் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் அப்படின்னு நம்ம கொண்டு வந்துடலாம். ஏன்னா அப்படிதான் நடந்துட்டு இருந்தது இதுக்கு முன்னாடி. நான் சின்ன பையனா இருக்கும்போது எனக்கு நல்லா தெரியும், வீட்டுல எல்லார் வீட்லயும் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் தான் சமைப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா எல்லார் வீட்லயும் நான்வெஜ் சமைப்பாங்க. அன்னைக்கு எப்படி சமைப்பாங்கன்னா, வீட்டுக்கு வெளியில ஒரு பாத்திரம் தனியா அதுக்காக வச்சிருப்பாங்க. அந்த பாத்திரத்துல சமைச்சு சாப்பிட்டு அந்த பாத்திரத்தை வெளியே வச்சிருவாங்க. அந்த பாத்திரத்தை சமையல் அறைக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க. நான் அப்படிலாம் பார்த்திருக்கேன். அதுவும் நான்வெஜ் சாப்பிட்டு குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளாரே வருவாங்க. இப்படிலாம் அன்னைக்கு காலம் இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா மாறி போய் அப்புறம் தினசரி சமைக்க ஆரம்பிக்கிறது, அப்புறம் 3 வேளை சமைக்க ஆரம்பிக்கிறது, இப்ப எப்ப பார்த்தாலும் நான்வெஜ் சாப்பிடுறது அப்படின்ற ஒரு பழக்கத்தை வந்துட்டாங்க. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது கிடையாது. நம்மளுடைய உடம்பு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். உடம்பு வந்து லைட் ஃபுட் தான் சாப்பிடணும், ரொம்ப ஹெவி ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது. நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்த முயற்சி பண்ணுங்க, வேற ஒன்றும் கிடையாது. உடனே எடுத்து சொல்ல. பட் நீங்க ஹரே கிருஷ்ண மதத்தை தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு தினமும் சாப்பிடுங்க. கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியம் ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. தினமும் நம்ம சாதம் சமைப்போம், சாதத்துல கொஞ்சம் நெய்யை ஊத்தி கொஞ்சம் துளசியை போட்டு கிருஷ்ணா அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெறும் சாதத்தை நெய் ஊத்தி கொடுத்துட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா பிரசாதமா எல்லாரும் சாப்பிட்டுருங்க. தினமும் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் சேன் பண்ணிட்டு இருங்க. போக போக ஒரு 3 மாசத்துல என்ன பண்ணுவீங்க, நீங்களே இதெல்லாம் வேண்டாம்ப்பா, நமக்கு போதும்பா, இதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நிறுத்த ஆரம்பிச்சிருங்க. நீங்க எதுவும் விட தேவையில்லை, அது உங்களை விட்டு தானா போக ஆரம்பிச்சிடும். கிருஷ்ணர் அதை செஞ்சிருவாரு. ரொம்ப நன்றி சார். ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறுபடியும் எல்லாரையும் நாளைக்கு ப்ரோக்ராம் பார்க்கலாம். हरे कृष्ण। श्री विष्णु सहस्रनाम व्याख्यानम की जय, श्री प्रभुपाद की जय।